மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொன்னான்டா அப்படின்னு. அதான் இந்த தென்பெண்ணை இலக்கிய சமவெளியில நம்மள இந்த இடம் இந்த நான் வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் ரீடிங்ல பல அம்சம் உண்டு. செந்தில் வந்து மகாநதி அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு தான் அந்த 10,000க்கு வந்தாரு. அவர் ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார், அதை வாங்கி பார்த்தேன். அதில் அண்டர்லைன் பண்ணாத வார்த்தைகளே இல்லை. நான் வாழ்க்கையில் அண்டர்லைன்லாம் பண்ணி படிக்கவே மாட்டேன். அண்டர்லைன்லாம் ஃபுல்லாக ஹார்ட்டில் பண்ணிக்க வேண்டியதுதான், புஸ்தகத்தில் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் முதல் முறையாக என் வாசிப்பு அனுபவத்தில் நிறைய இடங்களை இதில் வந்து அண்டர்லைன் பண்ணேன். நான் ஏன் சொன்னேன் தெரியுங்களா? நான் வந்து பிரபஞ்சன் வார்த்தையே உங்களுக்கு அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேனே. திடீர்னு இந்த கதையில் ஒரு இடத்துல பிரபஞ்சனுடைய தாத்தா வீட்டுக்கு வந்து வள்ளலார் சாமிகள் வந்துடுவார். அப்படியே வெள்ளை முக்காடு போட்டு அவங்க வந்து அந்த அந்த தாத்தா, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யம். நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் இந்த நாவலில் தான் இருக்குது அது. அவங்க தாத்தாவுக்கு வந்து மொத்தம் வந்து 5 மனைவிகள். அவர் வந்து கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை 5 பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்காக. நான் அவர் வந்து 5 பொண்டாட்டி கட்டினதுக்கான ஒரு நியாயம் வச்சிருப்பான். எல்லா மனுஷனும் எல்லாத்துக்கும் நியாயம் வச்சிருப்பான். அதனால 5 மனைவி நான் ஏன் கட்டினேன் அப்படின்னு அவர் ஒரு நியாயம் வச்சிருந்தார். ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு 5 கல்லுக்கடை இருந்துச்சு. 5 கல்லுக்கடை 5 தென்னந்தோப்புக்குள்ள இருந்துச்சு. ஒரு கல்லுக்கடைன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு சாத்னா கடை இருக்கணும். இந்த ஈரல், ரத்தம், போட்டிலாம். இதை ஏன் நான் இன்னொரு அந்நிய பொம்பளைக்கு விட்டு கொடுக்கணும்? இப்போ 5 பேருமே என் மனைவிகளாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க, இந்த லாபமும் நம்மளுக்குள்ளே வரும். ஒன்று, வீடு பெரிய வீடுக்குது, 5 பெட்ரூமுக்குது, இருண்டு போட்டுமே கதை அப்படின்னு நான் விட்டேன். ரொம்ப சாதாரணமாக அதில் என்ன சொல்கிறாருன்னா, கடலூரில் போய் ஒரு நாள் வந்து கமிட்டியில் வந்து நெல் போட்டு வர்றார் தாத்தா. இந்த ஒவ்வொரு பாட்டியும் கொண்ட விதத்தை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காருன்னு பிரபஞ்சன் இதில் எழுதுறாரு. கமிட்டியில் நெல் போட்டு வராங்க. ஒரு அரிக்கன் லைட்டு வெளிச்சத்தில் யாரோ ஒரு அம்மா நின்றுது. தாத்தா வந்து ரட்டமாட்டு வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு. யாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒருத்தன் பேச்சை கேட்டுன்னு ஒருத்தன் கூட உடையான்ட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அவன் எங்க அப்படின்னு தாத்தா இருக்கிறான். அந்த நாய் இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ தாத்தா அந்த அம்மா உத்து பார்க்குறாரு. ஒரு 30-35 வயசு இருக்கும். சரி ஏறிக்கோ அப்படின்றாரு. பிரபஞ்சன் எழுதுறாரு, வலது கால் வைத்து அந்த அம்மா ரட்டை மாட்டு வண்டியில் ஏறியது. இப்படிக்கு எங்கள் அரியாங்குப்பத்து பாட்டி இப்படித்தான் வந்து சேர்ந்தார். என் சின்ன வயசுல எங்க வீட்டில் வந்து கேட்பேன், அம்மா எல்லார் வீட்லேயும் வயசானவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, தம்பி பாட்டிக்கிறாங்க, இந்த வீட்டில் மட்டும் வெறும் பாட்டிகளாகிறாங்க. எங்க திரும்பினாலும் ஒரு பாட்டி. நீங்க வேற இது அரியாங்குத்து பாட்டி, இது நெல்லித்தோப்பு பாட்டின்னு தனித்தனியாக சொல்றீங்கன்னா ஒரு பாட்டிகளையும் கொண்ட விதங்களை சொல்றாரு. இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வள்ளலார் வர்றாங்க. இப்படி ஒரு வீட்டுக்கு வள்ளலார் வர்றாரு. வந்தோடனே இதில் ஒரு பாட்டி போய் அவர் காலில் விழுது. காலில் விழுந்தா, அப்பா இந்த பாதம் வந்து எவ்வளவு தூய்மையா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்னோடனே பிரபஞ்சன் ஒரு வார்த்தையில் எழுதுறாரு, நெருப்பை அழுக்க அண்டாது அப்படின்றாரு. நான் வந்து என்னுடைய மெமரியிலிருந்து இதை என்ன சொன்னாலும் இப்படி ஒருத்தன் தமிழ் ப்ரோஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கிறானே அப்படின்றத பிரபஞ்சன் சொல்லும்போது தான் அது தெரியுது. நெருப்பை அழுக்க அண்டாது இல்லையா அப்படின்றாரு. இப்போ நான் வந்து சத்தியமா இந்த கதையை பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொன்னேன்னா நீங்க யாருமே இந்த வாசிப்பு அனுபவத்துக்குள்ள போகவே மாட்டீங்க. நான் எனக்கு இன்ஸ்பயர் ஆன சில விஷயங்களை மட்டும் சொல்லி மகாநதி வாங்கி படிங்க அப்படின்னு தான் சொல்ல போறேன். இப்போ இதுல ஒரு இடத்துல ஒரு பட்டு பையில போட்டு வள்ளலாருக்கு வந்து அந்த வடலூர்ல வந்து அந்த இது கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறார் தாத்தா. 2 தடவை கொடுக்குறார். 2 தடவையும் ஏதோ ஒரு வகையில் அவர் நிராகரிக்கிறார். எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஆனா அவர் பணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வது தடவை அவர் கண்டுபிடிச்சார். தாத்தா போய் சொல்றாரு, சாமி என் பணத்தை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அன்னைக்கு ஒரு பெரிய விருந்து நடக்குது. பாண்டிச்சேரியில விருந்து எப்படி இருக்கும் வீடுகள்லன்னு பிரபஞ்சன் எழுதுறாரு. அது வந்து தலைக்கறி குழம்புல ஆரம்பிச்சு ரத்த பொரியல்ல முடியும். ஒரு 10 ஐட்டம் எழுதுறாரு. இந்த ஒரு ஐட்டமா எழுதி இதெல்லாம் வச்சதுதான் ஒரு விருந்து. இப்போ உள்ள விருந்து நடந்துனுக்குது. வெளியே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு ஒரு சத்தம் கேட்குது. தாத்தா சாப்பாட்டை உதறிட்டு ஓடி வந்தா வள்ளலார் சாமிகள் நிற்கிறார்.
நின்ன உடனே சாமி அப்படின்னு ஒரு கையில் வந்து இந்த பட்டு பையில் போட்ட நாளைக்கு என்ன வேணாம். ஏன் சாமி அப்படின்னு கேட்குறாரு. சுடுகாட்டுலேருந்து எனக்கு காசு வேணான்றார். ஒரு வீட்டில் அசைவம் சாப்பிட்டுங்கிறத சுடுகாடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டாண்டு காலமாக அசைவத்திலே புரண்டு வாழ்ந்து பழகின நான்லாம் அந்த சத்தியமா விட்டுருக்க மாட்டேன். இருட்டு சாமி நீங்க போயிட்டு வாங்க, நீங்க காசு வாங்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் மனிதர்கள் மீது உள்ள மிகப்பெரிய அந்த நம்பிக்கையில தாத்தா என்ன சொல்றாரு, இன்னையோட நாங்க இந்த சரீரத்தை விட்டுறோம் சாமின்றார். ஆனால் வாழ்க்கைன்னு ஒண்ணுங்குது இல்ல, என்னன்னா இந்த லட்சியம் வாதங்கள் எந்த மனிதனுக்கும் நீடித்து நிலைக்காது. அது ஒரு 2 தலைமுறை வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அசைவம் உள்ள வந்துச்சு அப்படிங்கிறது. எனக்கு இந்த நாவல்ல பிடிச்ச விஷயங்கள்னா நிஜ மனிதர்கள். அண்ணாதுரை சார் சொன்னார்ல, நான் எவ்வளோ கூட்டத்துக்கு போய்க்கிறேன், அவர் போன எல்லா கூட்டங்களும் எனக்கு தெரிஞ்சு பழங்குடியினர் கூட்டம் தவிர மற்ற எல்லா கூட்டங்களும் ஒன்று அரசு விழாக்கள் அல்லது அரசியல்வாதிகள் இருக்கிற விழாக்கள். அங்க வந்து இப்படி ஒரு மனுஷங்களை கூட பார்க்கவே முடியாதுதான், அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க. அப்ப அந்த அச்சு அசலான மனிதர்களை தான் பிரபஞ்சன் வந்து திரும்ப திரும்ப இந்த நாவலில் சொல்லுகிறார். நாவலை இப்படி ஆரம்பிக்கலாம். இந்த நாவலில் கோவிந்த மாமா என்று ஒருவரை பற்றி தான் பிரபஞ்சன் இந்த நாவல் முழுக்க சொல்கிறார். பிரபஞ்சனை மிக நெருக்கமாக அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் கோவிந்த மாமா இல்லை, பிரபஞ்சனுடைய அப்பாவைத்தான் அவர் மாமாவாக வைத்து இந்த கதையை எழுதியிருக்கிறார். கோவிந்த மாமாவுக்கு ஒரு 40 வயது இருக்குமா? இருக்கும். கோவிந்த மாமா கதர் சட்டை போட்டு, கதர் வேட்டி கட்டி, ஒரு நல்ல மைனர் செயின் போட்டு, பாண்டிச்சேரிக்கு மத்தியில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்குள்ளாக ஒரு கல்லுக்கடை வைத்து, இந்த மாதிரி ஒரு மேடை அமைத்து, கல்லு பானைகளில் கிராமணிகள் அந்த தென்னங்கல்ல எடுத்து வந்து ஊற்றி கொண்டே இருப்பார்கள். அதை தென்பெண்ணை ஆற்றின் ஓசை மாதிரி அந்த கல் ஊற்றுகிற ஓசை ஓடிக்கொண்டே இருந்தது என்று சொல்கிறார்கள். அவர் சொல்றாரு, தென்பெண்ணைன்னு சொல்ல வழிய ஆறு ஓடுகிற ஓசை மாதிரி அவ்வப்போது பானைகளில் கல் நிரம்பிக்கொண்டே இருந்தது. எல்லாரும் உட்காந்து சுத்தி எப்போதும் கல் குடிப்பாங்க. ஒருத்தன் வந்து அப்பதான் முதல் முறையாக பிரபஞ்சனின் பெயர் இந்த நாவலில் வேதநாராயணன், வேதா என்று சொல்றாரு. ஒரு பாம்புக்கு பயந்துன்னு இவரும் உத்தரான்னு ஒரு சின்ன பையனும் ஒரு நாள் அந்த தென்னந்தோப்புக்குள்ளாக ஓடி விடுகிறார்கள். சின்ன பசங்க எல்லாம் 2 பேரையும். ஆனால் கோவிந்த மாமா, தம்பி வாங்க என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். முதல் முறையாக இவ்வளவு வயதான ஒரு மனிதன் 2 சின்ன பசங்களை வாங்க உட்காருங்க என்பதை வாழ்நாளில் அந்த குழந்தைகள் முதல் முறையாக அறிகிறது. சார் நம்மள ஒருத்தன் கூப்பிட்டு, நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்னு பேர் வண்டிங்களே, அதே மாதிரி அந்த பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன சாப்பிட்றீங்க? 2 தோசையில கொஞ்சம் போட்டி கறி போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு, நீ யார் மகன் அப்படின்னு கேட்குறாரு. இன்னார் மகன். அந்த இடத்தில் நான் சிலிர்த்து போன ஒரு வார்த்தையை பிரபஞ்சன் எழுதுகிறார். ஒரு பையனா நீ? அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் எந்த அப்பாக்களை பற்றியும் எந்த மகன்களுக்கும் ஒன்றும் தெரியாது என்பதை இந்த ஒரு வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்கிற ஒரு வார்த்தையில் நம் அப்பாவை நாம் அறிந்தது அவ்வளவுதான். நாம் அறியாத அடுக்கடுக்கான பக்கங்கள் ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளாகவும் இருக்கிறார். அது மேன்மையாகவோ கீழ்மையாகவோ லட்சியவாதமாகவோ லட்சியவாதம் இன்றியோ குடும்பத்துக்கு தன்னை கரைத்துக் கொள்பவராகவோ இரவு 2 மணிக்கு பையனெல்லாம் தூங்கின பிறகு ஒரு பெக்கு விஸ்கி சாப்பிடுபவனாகவோ என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இதுவரையிலும் அப்பாக்களை அறிந்த மகன்கள் உலகத்தில் இல்லவே இல்லை என்கிற ஒரு வார்த்தையை கோவிந்து வேதநாராயணனை பற்றி, உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்லு குடிச்சிருக்கிற ஒருத்தன் கல்லு குடிக்க வேண்டியது தானே, ஓ அவரு பிள்ளையா நீ அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணா, இந்த உடம்புல ஓடுற ரத்தம்லாம் உங்க அப்பாட்ட குடிச்ச கல்லுடான்றான். எனக்கு புதுசா இருந்துச்சு, ரத்தமே தன்னங்கள் தானடா அப்படின்னு. போயும் கல்லு கடையை விட்டுட்டு உங்க அப்பா போய் ஓட்டல் கடை வைக்கலாமா? ஓட்டல் கடை என்னடா, அது ஒரு சுடுகாடு. அவனும் ராமலிங்கலார் அடிகளை பின்பற்றான். ஓட்டல் கடை என்னடா சுடுகாடு, கல்லு கடையே வச்சிருந்துருக்கலாம் உங்க அப்பா, உங்க அப்பாட்டு தான் நான் கல்லு குடிப்பேன், அவ்வளோ பெரிய ஆள் உங்க அப்பா என்று இந்த பையனே சொல்கிறார். இப்போ 2 சிறு பையன்களுக்கும் இந்த கோவிந்த மாமாவுக்கும்
ஒரு உறவு ஏற்படுகிறது. நான் சொன்னல மைனர் செயின் பொண்ணு பாரு, ஊர்ல ரொம்ப கௌரவமான ஆளு அதெல்லாம். ஆனால் அவர்கள் உறவினர்கள் மத்தியில் கோவிந்து மாமாவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது பிழைக்க தெரியாதவன் அல்லது கூத்தாடி. நண்பர்களே, இந்த உலகத்தில் கலைஞர்களுக்கு நாம் வைத்திருக்கிற பெயர் கூத்தாடி. மிக உயர்ந்த லட்சியங்களை மனதில் தேக்கி வைத்திருக்கிற மகா பெரிய கலைஞர்களை நம்முடைய சொந்த லௌகீக வாழ்க்கையில் ஒருவேளை அவன் தோற்றுவிட்டால் இந்த கூத்தாடி என்கிற வார்த்தை இன்னும் தரையில் விழுந்து நொறுங்கி அடிப்படும். அப்படி பல பேர் கோவிந்து மாமாவை கூத்தாடி என்று சொல்வார்கள். கோவிந்து மாமாவுக்கு ஒரு பேக்டிராப் இருக்குது. இந்த பேக்டிராப் இந்த வச்சுக்கிறாங்களா பேனர், அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு மேடை, அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரு சுவர், அந்த சுவற்றில் அவருடைய குலசாமிகள் 2 குலசாமிகளை பயமுறுத்துகிற மாதிரி ஐயனார் அப்பன், காத்தவராயன் படங்கள் இருக்கிறது. அதெல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை. நடுவில் அன்பே உருவான கருணையே உருவான ராமலிங்கனார் அடிகளின் படமும் இருக்கிறது. அதற்கு கீழே லாபம் என்று மஞ்சளில் எழுதியிருக்கு. இதுதான் அவருடைய பேக்டிராப். இந்த பையனுக்கு இந்த முரண்பாடு ஆச்சரியமாக இருக்கிறது. 2 பயமுறுத்துற சாமிகளுக்கு நடுவே ஒரு ராமலிங்க அடிகளார் படம் இருக்கிறது. அந்த ராமலிங்க அடிகளாருக்கு பக்கத்தில் லாபம் என்று வேறு எழுதியிருக்கிறது. இவ்வளவு முரண்பாடுகளுடன் தான் மனித வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் நம்முடைய கோவிந்து மாமாவுடைய பேக்டிராப். கோவிந்து மாமாவுக்கு தையல் நாயகி என்று ஒரு மாமி இருக்கிறார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு மாமி இருக்கிறார். ஏன்னா கோவிந்து மாமா தன்னுடைய மூதாதையர்களில் ஒரு தாத்தா 5 மனைவிகளை வைத்துக் கொண்டிருந்ததை பெருமையாக சொல்லுகிற போதெல்லாம் கூனி குறுகி இந்த ஜெனரேஷனில் நம்ம வந்தோம் என்று அசிங்கப்பட்டு போவார். பிரபஞ்சன் தன்னுடைய வரிகளில் எழுதுவார், அது எப்படி ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அந்த கதையில் ஒரு இடத்தில் எழுதுகிறார், அந்த 5 மனைவிகளில் ஒருவர் சாயங்காலம் 6 மணிக்கு குளிக்க போறாங்கன்னா அந்த இரவு தாத்தா அந்த பாட்டி கூட தான் படுக்க போறார் என்று அர்த்தம். அவர் எழுதுகிறார், அது எப்படி ஒரு மனிதன் 5 பெண்களிடம் ஒவ்வொரு நாள் இரவும் போய் நிர்வாணமாக நிற்க முடியும்? இதை விட கேவலம் இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும்? ஒரு தனி மனித ஒழுக்கம் வேண்டாமா என்று கேட்கிறார். அப்படி ஒரு ஜெனரேஷனில் வந்த ஒரு மனிதன் தான் இந்த கோவிந்து மாமா. இந்த கோவிந்து மாமாவுக்கு தையல் நாயகி என்று ஒரு மனைவி இருக்கிறார். நண்பர்களே, அந்த தையல் நாயகி ஒரு இடத்தில் கூட இந்த நாவலில் ஒரு ஃபெமினிஸ்ட் பேசுகிற மனுஷியாக இல்லவே இல்லை. தன் கணவனை மிக அற்புதமாக பராமரித்துக் கொள்கிற, மிக அற்புதமாக நேசிக்கிற, மிக அற்புதமாக தோழமை கொள்ளுகிற ஒரு மனுஷியாக இருக்கிறாள். நண்பர்களே, இந்த நாவலில் ஒரு இடத்தில் கூட தையல் நாயகி ஃபெமினிஸ்டாக வாழாத ஒரு நொடியும் இல்லை. ஆனால் ஒருபோதும் தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இல்லை, நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டு, நான் இப்படிதான் இருப்பேன், நான் உனக்கு துணி துவைச்சு கொடுங்கன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிலாம் சொன்னதே இல்லை. துணி துவைச்சி தான் கொடுப்பாங்க தையல் நாயகி. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் என் புடவையும் கூட கொஞ்சம் துவைச்சு போட்டுருங்களா சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு மிக அற்புதமாக அவர்கள் வாழ்க்கை நகர்கிறது. அந்த கட்டத்தில் இந்த நாவல் பாண்டிச்சேரியினுடைய சுதந்திரத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கட்டத்தில் ஒரு இடத்தில் கூட தையல் நாயகி நின்று கொண்டிருந்தால் என்று பிரபஞ்சன் ஒரு இடத்தில் கூட எழுதவில்லை. எல்லா இடத்திலும் கோவிந்து எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரோ எதிரில் சரிசமமாக ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேர்ல தையல் நாயகி உட்கார்ந்து இருந்தால் அந்த பையன் வேதநாராயணன், நம்ம வீட்டுல யாருமே அப்படி உட்காரலையே, நம்ம ஊர்ல யாருமே உட்காரலையே, நம்ம சொந்தக்காரங்கள்ல யாருமே அவர் உட்காரலையே. அப்போது இதுதான் ஃபெமினிசம். அந்த அம்மா இவர் அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். அதாவது இந்த நாவலில் முழுக்க கோவிந்து எங்கெங்கெல்லாம் சரிகிறாரோ நண்பர்களே, அந்த இடத்திலெல்லாம் ஒரு தோல் கொடுத்து தையல் நாயகில் தான் அவரை காப்பாற்றுகிறார். ஒரு நாள் கூட இந்த நாவல் முழுக்க ஒரு இடத்தில் கூட இந்த மனிதனை அவர் ஒரு நாள் கூட காயப்படுத்தியது. ராமூர்த்தி ரொம்ப அழகா சொன்னார், வாய் தவறி இந்த நாவல் ஆரம்பிக்கும் போது கோவிந்திடம் எல்லாம் இருந்தது என்று சொன்னார். இந்த நாவல் முடிகிற போது
கோவிந்திடம் என்று அவர் சொல்லிவிட்டு கொஞ்சம் தடுமாறி, அந்த தடுமாற்றம் தான் ஆர்டிஸ்டுக்கான கொஞ்சம் தடுமாறி, இந்த நாவல் முடிகிற போதும் கோவிந்திடம் எல்லாம் இருந்தது என்று சொன்னார். ஏனென்றால் இந்த நாவல் முடிகிற போது பொருளாதார ரீதியாக ஒன்றுமே இல்லாமல் நடுத்தெருவில் ஒரு இட்லி கடை வைத்து பிழைப்பவனாக கோவிந்த் மாறி போகிறான். ஆனால் ராமூர்த்தி என்கிற ஒரு வாசகன் சொல்கிறான், அவனிடம் எல்லாம் இருந்தது என்று சொல்கிறான். நண்பர்களே, வெறும் சோற்று பிண்டங்களோ அல்லது 3 வேளை சாப்பிட்டு முடிச்சு பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு செத்து போகிற ஒரு வாழ்க்கையோ இல்லை மானுட வாழ்க்கை. அதைவிட உயரத்தில், அதைவிட ஹைட்ல எழுத்தாளன் ஒரு மனிதனை வைக்கிறான். கோவிந்திடமிருந்து எல்லா பொருளாதார விஷயங்களும் சரிந்து போகிறது. சரிகிற ஒவ்வொரு நிமிடங்களிலும் தையல் நாயகி அதை தன் தோளில் ஏற்றுக்கொள்கிறார். பல இடங்கள் நம்மளால தாங்கவே முடியாத இடங்கள் இருக்குது. அது ஒரு இடத்திலும் தையல் நாயகி அவரை ஆற்றுப்படுத்துகிறார். நம்மளை நான் கூர்ந்து இந்த நாவலை படித்த போது ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தது. இந்த நாவலில் இருந்து, இதனுடைய உள்ள கண்டென்ட்டில் இருந்து பிரபஞ்சன் 4 தனித்தனி சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். நான் பல இடங்களில் அவருடைய அபஸ்வரம் என்று ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன். இந்த நாவலில் ஒரு இடத்திலிருந்து தான் அபஸ்வரம் கதையை அவர் எழுதியிருக்கிறார். இந்த நாவலில் ஒரு பையன் அரசியலுக்கு வருவான். அந்த பையனை இவருடைய மாமா, கோவிந்த மாமா தான் இவருடைய அப்பா. அவர் தான் கூட்டின்னு போய் குபேர் என்கிற முதலமைச்சரிடம் ஒரு வேலைக்கு சேர்த்து விடுவார். கொஞ்ச நாளைக்குள்ளாக பிரபஞ்சனுடைய கடிதம் என்று நான் ஒரு கதை படித்திருக்கிறேன். இந்த பையன் திடீர்னு பார்த்தா கார்ல போவான். ஒரே நாள், நான் பாரதியாருக்கு நற்பணி மன்றமும் நீ அந்த பிரபலமான நடிகனுக்கு ரசிகர் மன்றமும் ஆரம்பித்தோம். நான் நடந்து போயிருக்கிறேன். நான் தான் போக முடியும், நீ கார்ல போயிருக்கிற. அந்த கடிதத்தையே பிரபஞ்சன் அந்த எப்படி எழுதுவார் அந்த ரைட்டர்னா, தயவு செய்து உனக்கு வருகிற 100கணக்கான கடிதங்களை நீ கண்டுக்காம பிரிக்காம கீழ்ச்சி போடுவல்ல, அதுல ஒன்றாக இது கிழித்து போட்டு விடாதே, இது உன் நண்பனின் கடிதம் என்று அந்த கடிதம் ஆரம்பிக்கும். அப்ப இதுல இருந்து அப்புறம் இந்த குபேர் என்கிற ஒரு முதலமைச்சரை பற்றி இந்த நாவலில் ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. அதை வைத்து பப்பா என்று ஒரு சிறுகதையை பிரபஞ்சன் எழுதியிருக்கிறார். இந்த நாவலில் 4 தனித்தனி சிறுகதைகளை இந்த வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்திருக்கிறார். அது அசாத்தியமான ஒரு உண்மை. ஏன் மறுபடியும் என்ன கேட்பாங்க, ஏன் சார் நீங்க பிரபஞ்சனையும் ஜெயகாந்தனையும் குளோரிஃபை பண்றீங்க, ஏன் மறுபடியும் அவர்களை பற்றியே பேசுகிறீர்கள், வேற நம்ம என்ன பங்காளி அவங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏனென்றால் அவர்கள்தான் ஒரு பெரும் வாழ்க்கையிலிருந்து கதையை எழுதினார்கள். இப்ப இருக்கிற யங் ரைட்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, மொழி அவர்களுக்கு ரொம்ப சுலபமாக கையாண்டு அவர்களுக்கு உள்ள வந்து விட்டது. அவர்களுக்கு டெக்னிக்ஸ் பிரமாதமாக வந்து விட்டது. ஆனால் அவர்களிடம் இல்லாதது ஒரு பெரிய லைஃப், ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு மகாநதி போல ஓடுகிற ஒரு வாழ்க்கையை அவர்களால் அனுபவிக்க முடியாததால் அவர்களுடைய எழுத்து ஒரு தட்டையான இடத்தில் இருக்கிறது. பிரபஞ்சன் மாதிரி ஒரு மாஸ்டரால் பெரும் வாழ்க்கை தனக்கு முன்னால் இருக்கிறது. சில இடங்களில் ரொம்ப சாதாரணமான டெக்ஸ்ட் புக் லாங்குவேஜ் கூட அவருக்கு இருக்கிறது. அதை பற்றி கவலையே இல்லை. ஒரு வாழ்க்கையில் எல்லாம் கூடி வர வேண்டும், எல்லாம் கவித்துவமாக இருக்க வேண்டும் என்று எந்த இடமும் இல்லை. இப்பொழுது நாவலனுடைய ஒரு இடத்துக்கு நாம் வருகிறோம். இந்த நாவல் முழுக்க அந்த வேதநாராயணன் என்கிற தன்னுடைய உறவுக்காரன் பையனுடைய பிரபஞ்சனுடைய பார்வையிலிருந்து இந்த நாவலை முழுக்க விவரிக்கிறார். இந்த பையன் மாமாவுடையே வளர்கிறான். வீட்டில் போய் சொல்றான், இந்த மாதிரி நான் கோவிந்த மாமாவை பார்த்தேன். வீட்டில் ஒரே சந்தோஷப்படுறாங்க. அவர் ரொம்ப பெரிய மனுஷன், நம்ம புள்ள சின்ன பசங்க கூட சேர்ந்து சீரழியதை விட பெரிய மனுஷன் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிரபஞ்சன் ஒரு இடத்துல எழுதுறாரு, பெரியவர்களாய் இருப்பதுதான் எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்றார். அவர்கள் சின்ன பசங்களாய் இருப்பது எவ்வளவு மோசமானது. இந்த ராட்சச வாத்தியார்களிடமிருந்து ஒருபோதும் அவர்களால் தப்பிக்கவே முடியாது என்றார். அவர் சொல்றாரு, இந்த பெரியவங்களுக்கு எப்பொழுதுமே அதிகாரம் பண்றதுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிருது. சின்ன பசங்க யாரோ ஒருத்தன் அவங்கள தட்டினே இருக்கிறான். உங்க அப்பா அம்மா, அங்க டீச்சர்ஸ், இன்னும் கொஞ்சம் மேல போனா பேராசிரியர்கள், இவங்க இங்க போனாத, அதை பண்ணாத, இதை போனா தட்டினே இருக்கிறான். அந்த மாதிரி பெரியவர்களா இருப்பதுதான் எவ்வளவு பாக்கியமானது என்று எழுதுகிறார். இப்போ இந்த பையன்
அவருடைய பார்வையில் கோவிந்த மாமா இவர்களுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அவன் பெயர் விஸ்வநாதன். நண்பர்களே, லட்சியவாத மனிதர்களை சத்தியமா தேடி கண்டுபிடித்தால் கூட ஒரு தெருவுக்கு ஒருத்தம் கூட இல்லாத போயிட்டான். நான்லாம் சின்ன வயசுல அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் காமிப்பாங்க. இப்ப பார்த்தா ஒருத்தம் கூட அப்படி இல்லை. எல்லாமே அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டான் வேற ஒரு விஷயத்துக்கு. இவன் வந்து லட்சியவாத மனுஷன் அப்படின்னு காட்டுறது ஒரு மனிதனை கூட. இது விஸ்வநாதன் என்று இவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். இப்ப அவர் வந்து ஒரு காங்கிரஸ் தியாகி இல்ல, ஒரு காங்கிரஸ்கார். காந்தி ஒரு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை அறிவிக்கிறார். இப்ப என்னன்னா, இந்த விஸ்வநாதன் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பெயர் கொடுக்க வேண்டும். இவர் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியவர் இவருடைய சொந்த தாய் மாமாவும், இவனை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தவரும், அது மட்டும் இல்லாம தான் பொண்ணையே இவனுக்கு கட்டி கொடுத்த மாமனாருடைய கள்ளுக்கடை போய் மறியணும். இப்போ கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படின்னு ஒருத்தர் தான் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக. அவர் ஒன்று கூப்பிடுறாரு, விஸ்வநாதா, உங்க மாமனார் கடையா போய் நீ மறியல் பண்ண பாரு, நான் வந்து பக்கத்து ஊர்ல உன்னை போட்டுறேன். காந்திக்கு என்ன தெரியவா போகுது, காந்திக்கு ஒன்றும் தமிழ் தெரியாது, இந்த கல்லுக்கடை தான் போய் மறிக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அதனால நீ அங்க போயிடு அப்படின்றாரு. அவன் சொல்றான், அதை விட நான் செத்தலாம், எங்க மாமனார் கடையே இவர்தான் வளர்த்தவர், சின்ன வயசுலேருந்து பொண்ணு கொடுத்தவர், மாமனார் கடையே நான் போய் மறியல் பண்றேன், வேணாண்டா உறவு கெட்டுரும் அப்படின்டா. அவன் சொல்றான், லட்சியமா உறவா என்றால் நான் லட்சியத்தின் பக்கம்தான் நிற்பேன். ஏனென்றால் நான் ஒரு காங்கிரஸ், நீங்க காங்கிரஸ்காரன் நான் சொல்லும் போதெல்லாம் இந்த காங்கிரஸ்காரங்களை நீங்க மைண்ட்லயே வச்சுக்கூடாது. எங்களுக்கு இன்னும் 10 சீட்டு கூட 5 சீட்டு கூட, அந்த காங்கிரஸ்காரங்க இல்லை, இவங்க வேற காங்கிரஸ்காரங்க. இதுல வர காங்கிரஸ்காரெல்லாம் படிக்க படிக்க கடவுளே என்னுடைய நிஜ முகத்துல இந்த இப்ப இருக்கிற காங்கிரஸ்காரன் ஒருத்த மூஞ்சில வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுனே படிச்சிடாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே லட்சியவாதத்தினுடைய உச்சத்துல இருக்கிறான். அவன் சொல்றான், என் மாமனார் கடை தான் நான், டே மறிச்சுன்னா அவங்க உறவு கெட்டா போகுது, பொண்ணு கூட வாழ்ந்துட்டா வாழாட்டா போறேன். இப்போ அவர் சொல்றாரு, காளி அண்ணன் அன்னைக்கு கல்லால உட்காந்துருந்தார், கல்லுகள்ல உட்காந்துக்கிறாரு, ஜனங்களாம் கல்லு குடிக்க வராங்க. போராட்டம் என்ன தெரியுமா, இவங்க போய் ஜனங்க காலில் ஊந்து கதறி அழுது கல்லு குடிக்காதீங்க, இது வந்து போதை வஸ்து, கல்லு குடிக்காதீங்கன்னு கதறணும். பாதி பேர் திரும்பி போய்விட்டார்கள் என்று எழுதுகிறார். பாதி பேர் டே தூரம் நவர்றான்னு உள்ள போயிட்டாங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இவர் வந்து உட்காந்துக்கிறார், அந்த காளி அண்ணன் உட்கார்ந்து இருந்தாரு. விஸ்வநாதன் தான் முதல்ல போய் எல்லாரும் காலையும் விழுந்து எங்க மாமனார் கடைக்கு போவாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வருகிறது, பிரெஞ்சு போலீஸ். கொஞ்ச நேரத்தில் தடியடி நடத்தப்படுகிறது. தடியடியில் மிக மோசமாக காயமடைந்த 2 பேர் இருக்கிறார்கள். அதில் முதலாமானவன் இவருடைய மருமகன் விஸ்வநாதன். போலீஸ் வந்து இவனை தூக்கின் போது, அத்தோடு மாமனார் மருமகன் உறவு முடிந்தது என்று உலகமே நம்பிக்கொண்டிருந்த போது 2 முறை 6 மாசம் கடுங்காவல் தண்டனை பெற்ற விஸ்வநாதனை மாமனார் போய் ஜெயிலில் பார்த்துட்டு வர்றார். நம்மளே ஜெயிலில் பார்த்துட்டு வந்தது கூட எங்க ரொம்ப பாதிக்கல. 6 மாசம் போட்டு அவன் விடுதலையாகி வந்துடுறான். அவனுக்கு போக்கிடெல்லாம் கிடையாது, மாமனார் வீடு தான், மாமனார் வீட்டில் தான் இருக்கிறான். வேற அவனுக்குன்னு தனி வீடுலாம் இல்லை, நேரா ஜெயிலேருந்து மாமனார் வீட்டுக்கு தான் வரான். இவர் கல்லுக்கடையை மறியல் பண்ணிட்டு தான் இவன் உள்ள போயிட்டு வரான். பிரபஞ்சன் எழுதுகிறார் அந்த நாவலில், அவனை ஆற தழுவி கொண்டார். போலீஸில் அடிபட்டு வலது தோள்பட்டை விஸ்வநாதனுக்கு இறங்கி விட்டு இருந்தது, அதை மென்மையாக தடவி கொடுத்தார் என்று எழுதுகிறார். எனக்கு ஏதோ போக்கு, நான் கல்லுக்கடை நடத்தினேன். ஆனால் நீதாண்டா லட்சியத்தின் பக்கம் நிற்கிற மிக உயர்ந்த மனிதன். அதான் ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ளாக ஒரு சொல்லப்படாத செய்தி இருக்கிறது. பல நம்பர்களே நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு எழுத்தாளன் எல்லாவற்றையும் தன்னுடைய கதைகளில், தன்னுடைய வார்த்தைகளில், தன்னுடைய சொற்களில் பேசிவிட மாட்டான், பேசிவிடக் கூடாது. பல இடங்களில் அவன் வாசகனுக்கான ஒத்தடங்களை நீ தடவி கொடு. விஸ்வநாதனின் தோள்கள் உன்மீது சாய்ந்து கொள்ளட்டும், எனக்கு பதில் நீ தடவி கொடு என்று ஒரு எழுத்தாளன் விட்டு போவான். பிரபஞ்சன்
அந்த காளியண்ணன் மூலமாக தன்னுடைய மருமகனை அணைத்து கொண்டு அவனுடைய தோலை, அந்த இறங்கிய தோள்பட்டையை, தோள்பட்டைன்னு கூட இல்லை, தோல் சப்பட்டையை அவன் தட்டி கொடுத்தான், தடவி கொடுத்தான் என்று எழுதுகிறான். நண்பர்களே, இந்த நாவலில் ஹிஸ்டரி, வரலாறு, சமகால அரசியல், ஒரு வாழ்க்கை, இது மூன்றையும் பிரபஞ்சன் ஒவ்வொரு பக்கத்திலும் மிக கவனமாக நிரப்பிக்கொண்டே வருகிறார். நண்பர்களே, நான் தையல் நாயகி என்று கோவிந்த மாமாவின் ஒரு மனைவியை பற்றி சொன்னேன். அவர்களுக்கு கோகிலா என்று ஒரு அழகான பெண் இருந்தாள். பிரபஞ்சன் எப்பொழுதுமே பெண்களை அழகான பெண் என்று இதுவரையிலும் எழுதி நான் பார்த்ததே இல்லை. அவர் சொல்லுகிறார், அழகு என்பது என்ன, சிவப்பா என்று எழுதுகிறார். கோகிலா ரொம்ப சகப்பா இருக்கான், ஆனா அதான் அழகு. அதெல்லாம் அழகில்லை, சிகப்பெல்லாம் அழகில்லை. கோகிலாவின் கழுத்தில் சிகப்பை மீறி பச்சை நரம்புகள் தெரியும், அதெல்லாம் அழகில்லை, எழுதி கொண்டே போகிறார். இந்த கோகிலாக தன்னுடைய கடையில் எடுபிடியாக வேலை செய்கிற தன்னுடைய சொந்த மைத்துனன் தையல் நாயருடைய சொந்த தம்பி, அவன் பேர் மீனாட்சி சுந்தரம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி பேசுகிறார். நம்மளே ஒவ்வொரு தகப்பன்களும் ஒரு தாயும் இந்த பகுதியை மட்டும் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர் எவ்வளோ அற்புதமாக அதை கையாளுகிறார். 16 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு. அவன் ஏஜ் அட்டன் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. 2 பேரும் ஒரு அருமையான மத்தியானத்தில் வெத்தலைப்பாக்கு போட்டு, வெத்தலைப்பாக்கு செவந்திருக்கிற ஒரு மத்தியானத்தில் உட்கார்ந்து கோகிலாவின் திருமணத்தை பற்றி அவளோடு பேசுகிறார்கள். கோகிலாவின் திருமணத்தை பற்றி கோகிலாவிடம்தான் பேச வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். அதை தன்னுடைய எல்லா கதைகளிலும் பிரபஞ்சன் கோகிலாவின் கல்யாணத்தை பத்தி நீங்க 2 பேரும் பேசிக்கூடாது. அதை ரொம்ப கரெக்டா கோகிலாவை உட்கார வச்சுன்னு, அம்மா ரொம்ப ஆசைப்படுறான். எல்லா மக்களும் அப்படி ஆசைப்படுவாங்க, தான் தம்பியே கோகிலா கல்யாணம் பண்ணிக்கினா குடும்பம் நல்லா இருக்கும். இவளுக்கு ஆண் வாரிசு வேற இல்லை, இந்த கல்லுக்கடை, இந்த தென்னந்தோப்பு எல்லாத்தையும் மீனாட்சி சுந்தரமே பார்த்துக்குவான், அவன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறான் அங்கேயே கேட்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கோகிலா சொல்கிறாள், இல்லை நான் மாமாவை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார். கொஞ்சம் கூட ஷாக் ஆகல. யார் ஷாக் ஆகல? விஸ்வநாதன் ஷாக் ஆகல என்பது வியப்பே இல்லை. அம்மாவே ஷாக் ஆகல. அம்மாவுக்கு அப்படி ஒரு விருப்பம், எவ்வளவு மெர்ச்சூடாக, எவ்வளவு உயர்ந்த தளத்தில் அந்த குடும்பம் இருக்குது. அம்மாவும் ஷாக் ஆகல. அப்பா சொல்றாரு, ரொம்ப நன்றிமா, உன்னுடைய விருப்பம்தான் ரொம்ப முக்கியம். எப்போ நீங்க இதை நேற்று நடக்கல, இது சுதந்திரத்துக்கு முன்னாடி 1954 பாண்டிச்சேரிக்கு சுதந்திரம். நம்மளுக்கு அப்பது ஒரு 5-6 வருஷம் மறுபடியும் பிரெஞ்சுக்காரர்கள் தான் வாழ்ந்தார்கள். அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதையில் உன் விருப்பம் ரொம்ப முக்கியமா, நீ யார சொல்றியோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி, உன் தேர்வு உனதாக இருக்கட்டும், நாங்க உன்னை வளர்த்து விட்டோம் என்பதற்காகவே, நீ எங்கள் மகளாக பிறந்தாய் என்பதற்காகவே எங்களுடைய எல்லா அதிகாரத்தையும் உன்மேல் சுமத்த மாட்டோம் என்று விஸ்வநாதனும் கூட தையல் நாயகம் பேசுகிறார். இவ்வளவு ஒரு அற்புதமான தாயையும் தந்தையும் ஒரு நடுராத்திரியில் நிராகரித்து விட்டு, யாரோ ஒரு பொறுக்கி போடுகால கூப்பிட்டுச்சுன்னு அந்த வீட்டில் உள்ள எல்லா நகைகளையும் தொடச்சி எடுத்துக்கின்னு, மொத்த ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கின்னு கோகிலா தங்கராசு என்கிற ஒரு பையனோடு ஓடி போனாள். அவன் ரொம்ப அழகா பிளான் பண்ணுவான். அவன் சொல்லுவான், நம்ம தமிழ் சினிமா டைலாக் தான், மாத்து புடவை கூட எட்டுன்னு வருவானா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஆனா துரதிருஷ்டவசமா இப்ப கையில காசு இல்லை, அதனால நீ கொஞ்சம் மாத்து புடவை எடுத்துக்கோ. துரதிருஷ்டவசமா இப்ப போன உடனே நம்ம கொஞ்சம் வாழ்க்கை நடத்தணும் இல்லை, அது காசு இல்லை, வீட்டுல ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்தா, கரன்சியா இருந்தா கொஞ்சம் எடுத்துக்கோ. துரதிருஷ்டவசமா நீ வெளியே வந்துட்டா கோவிந்த் பொண்ணுன்னு வெளியே 4 பேர் தெரிஞ்ச ஆசைங்க இல்லையா, அதனால கொஞ்சம் நகை எடுத்துக்க. துரதிருஷ்டவசமா உன் நகையை மட்டும் நீ எடுத்துக்காத, அம்மா நகையும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மொத்தமா தொடச்சி எடுத்துன்னு போயிடுவோம். இப்போ அந்த பொண்ணு காலையில இல்லை அப்படின்றத முதல்ல அம்மா தான் கண்டுபிடிப்பா, போய் அப்பா தான் கண்டுபிடிப்பார். காலையில ஒரு வாக்கிங் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போய் பார்த்தா பொண்ணு இல்லை. மனைவி கிட்ட சொல்லுவார், ரொம்ப அழகா ஒரு தமிழ் சினிமாவின் டிராமா மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த இடத்தை அவர்கள் 2 பேரும் கையாள்வார்கள்.
என்னத்துமா சொல்லுவாங்க, அந்த பையன் யாரா வேணாலும் வந்துருக்கலாம், நாம கிட்ட சொல்லியிருக்கலாம். நாம முடியாதுன்னு சொல்ல போறதே இல்லை. ஏன்னா நம்ம உட்காந்து மீனாட்சியை கட்டிக்கிறியான்னு கேட்டோம், வேணான்னா அந்த செகண்டே நம்ம விட்டுட்டோம். யாரை வேணாலும் அவ கல்யாணம் பண்ணிருக்கலாம், நாமளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்? இவன் எடுக்கல, அவன் எடுக்க வச்சான். ரொம்ப மேன்மையாக அந்த இடத்தை அவர்கள் கடந்து போவார்கள். நண்பர்களே, கோவிந்து மாமாவை கூத்தாடி அப்படின்னு ஏன் அவங்களாம் சொன்னாங்கன்னா, கோவிந்து மாமா கல்லுக்கடை தான் நடத்தினார். ஆனால் 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் அதே மேடை ஒரு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிற மேடையாக மாற்றுவார். அவர் ஒரு கண்ணுக்குட்டியை அணைப்பது மாதிரி மிருந்தகத்தை அணைத்து கொண்டு கல்லுக்கடை நடத்துற மனுஷன். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு கலைஞன் எப்பொழுதும் ஊடாடி கொண்டே இருப்பான். அவருடைய மிக முக்கியமான பார்வையாளர்கள் இந்த வேதாவும் இவனுடைய நண்பனான உத்ராவும். இவங்க 2 பேர் தான் அவருக்கு எப்பொழுதும் பார்வையாளராக இருப்பார்கள். கல்லுக்கடைக்குள்ளும் உட்கார்ந்தும் அவர்கள் ஒருபோதும் பாரதியார் பாடல்களை தவிர வேறு பாடல்களை பாடினதே இல்லை. தேசபக்தி பாடல்களை மட்டுமே அந்த இடத்தில் பாடினார்கள். இது குறித்து தன்னுடைய மனைவியாகிய தையல் நாயகி மிகுந்த பெருமிதம் அடைந்தாள் என்று பிரபஞ்சன் எழுதுகிறார். நம்பர்களே, நீ கல்லுக்கடையை நடத்துறதை விட்டுட்டு பாட்டு பாடினா நம்ம பொண்டாட்டிங்க நீலாம் ஒரு மனுஷனாடான்னு கேட்பாங்க. என்னடா உன்னை எதுக்கு அனுப்பிச்சோம், நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பிச்சோம், நீ பாட்டு பாடி கூத்தாடுனுறியாடான்னு கேட்பாங்களே. அவர் ரொம்ப பெருமிதமான ஒரு இடத்துல இருப்பார். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நாவலை சீட்டு கட்டு மாதிரி பிரிச்சு போட்டு விளையாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரொம்ப ரெகுலரெல்லாம் கதை இல்லை. ஒரு கட்டத்தில் கோவிந்து மாமா அந்த நேரு வீதியில் நடந்து போகிறார். ஒருத்தர் இவர் கண்ணுபட, பா தம்பி டே என்ன சுப்பிரமணியம் என்னாச்சு, நீ பேசுறதுன்னா அங்க போயிடு. இவன் போறான். போன உடனே கோவிந்தோ பார்த்து ஒருத்தன் கேட்குறான், என்ன கிராமணியார கடை எப்படி போகுது? பேஷா போகுது. அடுத்த கேள்வி, அரசியல் எப்படி போகுது? காங்கிரஸ்காரர் கதர் வேட்டி கதை சட்டை மைனச்சனை கட்சி பணி அது பிரமாதமா இருக்குது, எப்படியும் இன்னும் கூடிய சீக்கிரம் சுதந்திரம் வந்துடும். அவன் கேட்குறான், அது எப்படியா ஒரு காங்கிரஸ்காரனா இருந்துன்னு இந்த பக்கம் அரசியலும் நடத்துற, இந்த பக்கம் கல்லுக்கடையும் நடத்துற? அப்பயே கேட்டுக்கிறான் அவன். ஆமா, அது எப்படியா இந்த பக்கம் சாராய கடை நடத்துற, இந்த பக்கம் கல்வி கூட நடத்துற, அப்புறம் நீ உன்னையே கல்வி வல்லன்றாங்க, அப்புறம் கல்வி தந்தைன்றாங்க. எப்படியா ஒரு எல்லாமே நீங்க நிகழ்கால அரசியலோட எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி எப்படியா 2மே பண்ற? கோவிந்துக்கு யாரோ ஒருத்தன் பாண்டிச்சேரியினுடைய எல்லா திசைகளிலும் இருந்து தன்னுடைய ஒரு அடியும் செருப்பால் வச்ச மாதிரி நேரம் வீட்டுக்கு உடஞ்சி போய் வர்றாரு. அவன் கேட்டதில் என்ன தப்பு? காங்கிரஸ்கார கல்லு குடிக்கூடாது, எங்க பரம்பரையில யாருமே கல்லு குடிக்கிறது இல்லை, நாங்க குடிக்கிறதெல்லாம் நான் ஊராட ஊட்டி ஊட்டி வளர்த்து ஒருத்தன் சொல்றான், இந்த ரத்தமே நீ கொடுத்த கல்லு கிராமணியாரன்றான். அந்த மாதிரி வளர்த்துக்கிறோம். இது எவ்வளவு முரண்பாடு. அடுத்த நாள் தையல் நான் கேட்குறாங்க, கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. போல. ஏன் இல்லை, கல்லுக்கடை நடத்துறது மனசுக்கு சங்கடமா இருக்குது. அப்படியா, விட்டுருங்கன்றான். உங்களுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கிற எதையுமே செய்யாதுங்க, விட்டுருங்க. கொஞ்ச நாள்ல பிரபஞ்சன் எழுதுறாரு, 4 வீடு இருக்குது அவருக்கு. கல்லுக்கடை இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, வசதி இருக்குது. கிட்டத்தட்ட நான் அப்படியே ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 400-500 பவுன் நகர் இது. மக எடுத்துன்னு போனதெல்லாம் மீறி ஒரு 100 பவுனு அவ கண்ணில் படாதெல்லாம் தப்பிக்குது, அவ்வளோ வசதி. ஆனால் என்னது, குன்று தின்றால் குந்தி தின்றால் குன்றும் கரையுன்ற மாதிரி ஒன்றொன்றாக கரைஞ்சுன்னு வருது. அதை விட முக்கியமான விஷயம், ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத் மாதிரி விஸ்வநாதன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு 10 நாள்ல கடை இல்லை, எங்கேயும் போக முடியாது. இப்போ போய் நீங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடினீங்கன்னா இன்னும் சமூகம் உன்னை தரையில இன்னும் 4 நாள் போட்டா கிராமணியாரன்னு கேட்பான். ரொம்ப சங்கடத்தோட உட்காந்துறாரு. பிரமாதமான ஒரு இடம் இருக்கிறது. தையல் நாயகிக்கு பாண்டிச்சேரியில் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று பாலசுப்ரமணியத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவன் அவங்க வீட்டுக்காரரை கேட்டு ஏன் இப்படி இடிஞ்சிட்டாருன்னு கேட்குறான். இல்லை, லட்சியமா
குடும்பமா அப்படின்னு யோசிக்கும் போது லட்சியம்தான் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது. அது தப்போ அப்படின்னு தோணுது. அப்படிலாம் மறுபரிசீலனையே பண்ணாத, லட்சியம்தான். நான் சொல்றேன், மறுபரிசீலனையே பண்ணாத, லட்சியம்தான். சரி, இப்ப என்ன பண்றது? நான் ஒண்ணுமே இல்லாத போயிட்டேன்ல, ஒண்ணுமே இல்லாத போயிட்டேன்னு யார் சொல்லுது? இப்ப என்ன பண்றது? அவன் சொல்றா, என்னையா நீ இப்படி சொல்ற? குழந்தையிலிருந்தே உன்னுடைய மனசுக்குள்ள ஆர்ட் இருக்குதுல்ல, கலை இருக்குதுல்ல, பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிரபலமான நாடக குழுக்கள் எல்லாம் கூட்டு வந்து நாடகம் போடு அப்படின்ற ஒய்ஃப் சொல்றா. இன்னொருத்தி இருந்தா, போடா நீ சரி உன் கல்லு கடையும் சரின்னு விட்டு விட்டு போட்டுப்பா. அதான் நம்ம பாக்குற பெண்கள். தையல் நாயகி சொல்றா, ஆர்ட் தானடா நீ, இந்த கல்லு கடைலாம் உனக்கு தற்காலிகம் தானே, நாடகம் போடு பாத்துக்கலாம் அப்படின்றா. இப்போ அட, இந்த யோசனை கலைஞனுக்கு அந்த யோசனை வராது. கலைஞனுக்கு எதிரில் இருக்கிறவங்க தான் வரும். சூப்பர், இப்ப முதல் மாசம் வந்து ஒரு நாடகம் போடுறாரு, தொழில் மாறிச்சு. அது பிரமாதம். கலைஞன் நாடகம் போட்டு தென்பெண்ணை சமூக இலக்கிய நிகழ்ச்சி நடத்தி ஒருபோதும் ஒரு பைசா கூட மீறாது தம்பி. அது ஒரு ஒரு வாரத்துக்கு கடங்காரம் வருவான். எனக்குலாம் தெரியும், கல்யாணம் ஆன முதல் நாள்லாம் வந்துக்கிறான். இப்ப என்னன்னா, இவர் வந்து நாடகம் போடுறாரு, வீரப்பா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட கூட்டினாரு, பிரபஞ்சன் அவருக்கான மெனு எழுதுறாரு. அடா பாவீங்களா, இப்படியாடா தின்னு தீத்துங்க அப்படின்னு. மத்தியானம் ஆரம்பிக்குது அவருடைய மெனு. 2 கல்லு பானை வந்து அவருடைய அறைக்கு போகுது. அப்புறம் எறா தொட்டுன்னு சாப்பிட்றாரு. அங்கேருந்து ஆரம்பிச்சு அவர் சாயங்காலம் கண்ணு செவக்க செவக்க 6 மணிக்கு எழுந்துச்சு ஒரு குழியில போட்டு அப்புறம் போறாரு அந்த நாடக கொட்டாய்க்கு. போனோடனே அவருக்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா அந்த காலத்தில்? 3000 ரூபாய். 3000 ரூபாய்னா ஆமா 3 லட்சம். அதாவது பாண்டிச்சேரியில் பிளாட் வாங்கிடலாம். 3000 ரூபாய் காசு. கிராமணியார் என்ன பண்றாரு, ஒரு கலைஞனுக்கு வெறும் 3000மா அப்படின்னு 4000 கொடுக்குறாரு. கொடுக்க வந்து பிரபஞ்சன் அவர் கீழே ஒரு வரி எழுதுறாரு, செல்வம் கலைஞரின் கையில் இருக்க வேண்டியதுன்னு. உன் கையில இருக்க வேண்டியது கிடையாதுடா, செல்வம் கலைஞனுக்கானது அப்படின்னு எழுதுறாரு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நார்மல் நாள்ல, இந்த உணர்ச்சி பிழம்பான நாள்ல எந்த கணக்கு வழக்கு போட்டாலும் தப்பாயிடும். எல்லாம் அவர்லாம் ரயில் ஏறி போயிடுறாரு. கிராமணியாரே, அடுத்த ஜென்மன்னு ஒன்று வந்தாலும் இங்க வந்து நாடகம் போடல கிராமணியாரே, கல்லுப்பானை மட்டும் கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாம் போன உடனே இவரும் உத்தராவும் உட்காந்து ஒரு கணக்கு போட்டு பாக்குறாங்க. 7000 ரூபாய் நஷ்டம் வந்து, முதல் நாடகம் போட்டதுல 7000 ரூபாய் நஷ்டம் வருது. இப்ப கல்லு கடையும் விட்டாச்சு, இப்போ நாடகம் போட்டதும் வேலைக்கு ஆகல, வாழ்க்கை தடுமாற ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் நண்பர்களே, கோகிலா ஓடிவிட்டால், வீட்டில் மாமியும் மாமாவும் மட்டுமே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு இருள் தன்னை சூழ்கிற மாதிரி அவர் உணர ஆரம்பிக்கிறார். 30-40 பேர் எப்பொழுதும் சாப்பிட்ட அந்த வீட்டில் ஒரு தனிமை மண்டுகிறது. ஏதோ ஒரு சூன்யம் இந்த வீட்டை பீடித்து விட்டதை மாமா உணர ஆரம்பிக்கிறார். ஆனால் இதிலிருந்து எப்படி மீளுவது என்று தெரியவில்லை. ஊரில் பாண்டிச்சேரியில் இவருக்கு இருக்கிற மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கான மதிப்பு. முதலமைச்சராக இவர் இல்லை, ஆனால் இப்ப முதலமைச்சர் வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் போறாருன்னா, சைக்கிள் ரிக்ஷாவில் போறாரு அந்த முதலமைச்சர் போறாருன்னா, இவரை பார்த்துட்டாருன்னா இறங்கி, என்ன கிராமணியார் நடந்து போறீங்கன்னு கேட்கிறாரு. அவ்வளோ பெரிய மரியாதையை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பொருளாதார ரீதியாக சரிவுகளை சந்தித்து கொண்டே வருகிறான். நம்மளே மகள் ஓடிவிட்டால் என்று சொன்னேன் இல்லையா? ஒரு நாள் ஒரு அதிகாலையில் வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. இதற்குள் 3 வருடம் கழிந்திருக்கிறது. மகள் கோகிலா அழுக்கும் பரட்டை தலையும் பசியும் வறுமையும் மிக்க ஒரு குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு வாசலில் வந்து நிற்கிறார். அம்மா எனக்கு தெரியலையா, நான் தான் கோகிலா என்று சொல்லுகிறார். அம்மா ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. நீ கோகிலா இல்லைனா கூட எனக்கு பரவாயில்லை என்று மகளை ஆற தழுவி வீட்டுக்குள்ள கூட்டின்னு போயிட்டார். வீட்டுக்குள்ள போனோடனே குழந்தை சாப்பிட்டு தெரியல ஒரு பாட்டிக்கு. அவ ஒரு தாய் தானே, குழந்தை எப்படி சாப்பிச்சு? நேற்று ராத்திரி ரயில் வரும்போது ஒரு டீ வாங்கி கொடுத்தம்மா என்று சொல்கிறார். அடி பாவி, குழந்தைய பட்டினி போட்டு இப்படி எட்டுன்னு வந்துக்கிறிய, குழந்தைக்கு டீ வாங்கி கொடுக்க கூட பால் வாங்கி கூட காசு இல்லைம்மா என்று சொல்கிறார். போய் குளிச்சுட்டு வா என்று சுட சுட இட்லி வாக்குறாள். என் புடவைய இல்லைம்மா மாத்து
புடவைக்கு கூட வழி இல்லை என்று சொல்கிறாள். மாற்று புடவையாக என் புடவை எடுத்து கட்டு என்று சொல்கிறாள். அந்த இடத்தில் பிரபஞ்சன் ஒரு வார்த்தை எழுதுகிறார். ஒரு நாள் இருமல் வந்தால் கள்ளிப்பால் மாதிரி பால் காய்ச்சி அதில் அவ்வளவு மிளகை தட்டி போட்டு அந்த இரும்பலுக்காக உனக்கு குடம் குடமாய் கொடுத்த கையில்லையா மகளே இது என்று மனதில் நினைத்துக் கொள்கிறார். வார்த்தைகள் இல்லை நண்பர்களே. அவ்வளவு செல்வ செழிப்பாக வளர்த்த ஒரு பொண்ணு தான் பெத்த குழந்தைக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க வக்கில்லாமல் இங்கு வந்து நிற்கிறாளே என்று அந்த குழந்தைக்கு பாலும் இந்த மகளுக்கு இட்லியும் அவிழ்த்து கொடுக்கிறாள். நீ இங்கேயே இரு, அப்பா வாக்கிங் போயிட்டு வராரு. சின்னதா அவன் சொல்றா, கோகிலா வந்திருக்கா. ஓ வந்துட்டாளா? வேற எதுவுமே இல்லை. ஓ ஒரு அப்பாவும் அம்மாவும் நேச கரங்களை நீட்டி தன் மகளை ஆற தழுவிக் கொள்கிறார். அப்பா சொல்றார், நான் அப்பயே நினைச்சேன். அப்படிலாம் நம்ம ஆளுங்க டைலாக் ஆரம்பிப்பாங்க. நான் அப்பயே சொன்னேன் இந்த மீனாட்சியை கட்டிடு. அப்படிலாம் அவர் ஒண்ணுமே சொல்லலை. நீ ஏன் இந்த பரதேசி கூட ஓடின? அப்படியெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லலை. வந்துட்டியாமா, அமைதியா இரு, காலம் எல்லாவற்றையும் சரி பண்ணும். அப்படி வாழ்க்கையை எதிர்கொள்கிற ஒரு அப்பாவாக இருக்கிறார்கள். நண்பர்களே, கள்ளுக்கடையை முழுமையாக விட்ட பிறகு எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கிற ஒரு வீட்டை விற்றாகிவிட்டது. ஒரு இடத்தில் தாங்க முடியாத ஒரு வரியை பிரபஞ்சன் எழுதுகிறார். அப்பாவை ஒரு மறியலில் போலீஸ் தடியடி நடத்தி 6 மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த பிரெஞ்சு அதிகாரிகள் இருந்து எல்லாருமே இவரை பார்த்தா அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா அவங்க வேற வழி இல்லை கிராமணியார், நீங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காக கொடியேற்றி கையும் கலவமா அப்படிப்பட்டீங்கன்னு கொடுக்கிறார்கள். மகள் வந்த இடம். ஒரு கட்டத்தில் இந்த வீட்டின் சரிவை பிரபஞ்சன் இப்படி எழுதுகிறார். வீட்டில் இரு கோகிலா என்று சொல்லிவிட்டு தையல் நாயகி அந்த தெருவின் மூளை வரை நடந்து போனால் போகிற வழியெங்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவள் திரும்பி பார்த்து கொண்டே போனால் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்ட பின்பு ஒரு சேட்டு கடைக்குள் நுழைந்தால் யாருக்கும் தெரியாமல் தன் மாங்கல்யத்தை கழட்டி அந்த சேட்டுவின் டேபிளின் மேல் தையல் நாயகி வைத்தால் என்று ஒரு இடத்தை பிரபஞ்சன் எழுதுகிறார். இந்த நாவலில் பயணப்பட்டிருக்கிற எந்த வாசகனாலும் இந்த இடத்தை கடக்கவே முடியாது. ஓ, இந்த இடத்துக்கு கோவிந்த மாமாவின் குடும்பமும் தையல் நாயகியும் குடும்பமும் வந்து விட்டதா என்று பதறி துடிக்கிற ஒரு இடம் வரும். இப்பொழுது அவர்களிடம் மிஞ்சி இருப்பது அவர்கள் குடியிருக்கிற ஒரே ஒரு வீடு. 6 மாதம் பொறுத்து கடுங்காவல் தண்டனை முடிந்து கோவிந்த மாமா வீட்டுக்கு வருகிறார். அடுத்த கடுங்காவல் தண்டனை இப்படி ஆரம்பிக்கிறது. கோர்ட்டிலிருந்து அவருக்கு ஒரு சம்மன் வந்திருக்கிறது. நல்ல பிரெஞ்சு மொழியில் அந்த சம்மன் இருக்கிறது. கோவிந்த மாமாவுக்கு பிரெஞ்சு படிக்க தெரியும். அவர் படித்து பார்க்கிறார். எப்பொழுதோ 7 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய நண்பனான நல்லுச்சாமி என்கிற ஒரு வாத்தியார் தன் வீட்டுக்கு வந்து தனக்கு 5 பொண்ணு கட்டி கொடுக்க வழி இல்லை என்று சொன்னபோது, எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு இருக்குது, ஆனால் நான் கேட்கிற தொகைக்கு இது ஈடாகாது அப்படின்னு சேர்த்து சொல்றான். உன்னுடைய ஒரு வீட்டையும், உனக்குதான் 4 வீடு இருக்குது, ஒரு வீட்டையும் சேர்த்து கொடுத்தனா காசு சரியாயிடும் சொல்றான் என்ற போது கையெழுத்து போட்டது ஞாபகம் வருகிறது. அந்த வாத்தியாரு பணம் வாங்கின 2 வருடத்தில் மாரடைப்பால் செத்து போகிறார். எல்லாம் மறந்து போகிறது. ஆனால் சேட்டுகள் எப்பொழுதும் தங்களுடைய கணக்குகளை எந்த இடத்துல மறக்க மாட்டார்கள். 7 வருடம் பொறுத்து இவளுக்கு ஓலை வருகிறது. இவர் தையல் நாயகிடம் உடைந்து போய் சொல்லுகிறார், இன்னும் பெரிய கடுங்காவல் தண்டனை ஒன்று வந்திருக்கிறது, என்னன்னு கேட்கிறார். உனக்கு நல்லுசாமி தெரியல? ஆமா, வாத்தியார் செத்துட்டார்ல. ஆமா, அவருக்கு நம்ம ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டோம்ல. ஆமா போட்டீங்க. இப்போ அவருடைய நிலமும் அவருடைய வீடும் பத்தாதுன்னு சேட்டு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்கான். அவன் சொல்றா, இவ்வளோ பெரிய வீடு நமக்கு எதுக்குங்க, இந்த வீடு போனால் போகட்டும், நீங்களும் நானும் மட்டும் வாழ்வதற்கு, கோகிலாவும் கூட இருப்பதற்கு ஒரு சின்ன வீடு போதாதா என்று வானத்தை பார்க்க முடியாமல், தரையை பார்க்க முடியாமல், ஒரு புறா குண்டு மாதிரி இருக்கிற ஒரு நெரிசலான வீட்டுக்கு குடிபெயர்கிறார்கள்.
விஸ்வநாதன் மாமா குடும்பம். நண்பர்களே, இந்த சரிவு ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கிற போது இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பிரபஞ்சன் முன்வைக்கிறார். நான் சொன்னல, இது பாண்டிச்சேரியினுடைய அரசியல், பாண்டிச்சேரியினுடைய ஹிஸ்டரி, ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய மேன்மை, ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி, எல்லாவற்றையும் ஒரு நாவலில் ஒரு 200 பக்கங்களில் பிரபஞ்சன் எழுதுகிறார். தன்னுடைய அப்பாவை பார்ப்பதற்கு, தன்னுடைய மாமாவை பார்ப்பதற்கு இந்த பையன் என்ன ஆகிறான், இந்த வேத நாராயணன்னா இவன் தமிழ் படிப்பதுக்கு கரந்தை தமிழ் கல்லூரிக்கு போயிடறான். பிரபஞ்சன் தான் இவன் போயிடுறான். இவன் போய் அங்கிருந்து தொடர்ச்சியாக தன்னுடைய மாமாவுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டே இருக்கிறான். எப்பொழுதாவது கோகிலாவுக்கும் அவன் கடிதங்கள் எழுதுவான். கோகிலா இவனை விட 2 வயது பெரியவன். ஓகே, இப்போ இந்த இந்த சீரழிவுகளை ஒரு பார்வையாளனாக அங்கிருந்து அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் வீட்டுக்கே போக மாட்டான். வந்தோடனே நேரா மாமா கூட தான் வருவான். அவருடைய மேன்மையிலும் அவருடைய சரிவிலும் அவன் கூடையே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவனாக இந்த பையன் இருப்பான். ஒரு நாள் காரைக்காலிலிருந்து இவர்களை தேடி ஒரு பையன் வருகிறான். அந்த பையன் பெயர் சோமு. பாலு மாதிரியான தோழர்கள் இந்த பையனை அடையாளம் கண்டு கொண்டால் அங்கிருந்து இந்த நாவல் முடிகிற போது கை தூக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர் மாமா கிட்ட வர்றார். நான் காரைக்காலில் சின்னசாமி வாத்தியாருடைய பையன். ஓ, என் நண்பன். நானும் அவனையும் இவ்வளவு இயக்கத்திலேயே நாங்கள் 2 பேரும் நண்பர். 2 பேரும் காங்கிரஸ்காரர்கள். அவர் பையனாப்பா, நீ பிஏ படிச்சுக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அப்போ உங்களை போய் பார்த்தா நீங்க ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு எங்க அப்பா அனுப்பிச்சார். நம்மளே நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு வேலை வாங்குவது என்பதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸு, ரிக்ரூட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ இவர்கிட்ட சொன்னா இவர் சொல்றாரு, சாயங்காலம் போய் குபேரை பார்த்தலான்றார். குபேர் தான் பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர். சாயங்காலம் போய் பார்த்தலாம் அப்படின்றார். குபேருக்கு ஆபீஸ் ஏத்துறீங்களா? அங்க இருக்கிற முக்கியமான ஒரு கிளப்பு. சாயங்காலம் 6 மணிக்கு மழை, வெயில், காத்து எது அடிச்சாலும் குபேர் அந்த கிளப்புக்கு வந்துடுவார். அந்த ஊர் பெரியவர்களா, ஒரு முதலமைச்சர் கூட போய் நம்ம சீட் விளையாட போறோம், ஒரு முதலமைச்சர் கூட போய் நம்ம விஸ்கி சாப்பிட போறோம் அப்படின்னு போட்டுன்னு உட்காந்துப்பாங்க. அப்படி குபேர் வந்துடுவார். குபேருடைய தோற்றத்தை பத்தி பிரபஞ்சன் எழுதிய 4 பாக்கெட் உள்ள சட்டை வச்சிருப்பாரு. கதர் சட்டை, கதர் வேஷ்டி கட்டினுப்பாரு. குபேரே ஒரு காங்கிரஸ்காரர், ஆனா ஒரு பிரெஞ்சுக்காரர். இவ்வளவு முரண்பாடு பாருங்க. இப்போ சார்லாம் அவர் குபேரை பாத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, சைக்கிள் ரிக்ஷால குபேர் போவாரு, நாங்களாம் பப்பா பப்பான்னு அவர் கூடயே ஓடுவோம். அப்படி போனா எல்லாரும் காசு கொடுப்பாரு. அந்த பாயிண்ட்ல எல்லாருக்குமே காசு கொடுப்பாரு. இவருடைய விஸ்வநாதன் மாமா குபேரை பார்ப்பது இந்த பையனை கூட்டின்னு போறாரு. குபேர் சீட்டு வரலன்னா, கிராமணியார் நீங்க எங்கன்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு, இவன் என் சிநேகிதின் மகன். என் சிநேகித மட்டும் இல்ல, நம்ம கட்சிக்காரனுடைய பையன்றார். அப்படியா, நீ என்ன படிச்சுக்கிற அப்படின்னு கேட்குற. நான் பிஏ படிச்சுக்கிறேன். ஓகே, இவனுக்கு ஒரு வேலை வேணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி தெரியுமா? குபேர் சொல்றாரு முதலமைச்சர், அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர் வர சொல்லுன்றார். 1/2 மணி நேரத்தில் என்னை பார்க்கணும். 1/2 மணி நேரத்தில் வந்துடுறாரு. இவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவனுக்கு சொல்றாரு. இந்த பையன் என் சிநேகிதக்காரனுடைய பையன். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ்காரன். நாளை காலையில் நம்ம பிடபிள்யூடி ஆஃபீஸில் இவனுக்கு ஒரு சேர் டேபிள் போட்டுரு, கொஞ்சம் ஃபைல் எடுத்துன்னு இவன் முன்னாடி வச்சிரு. நாளையிலேருந்து இவன் உன் எம்ப்ளாயி. முடிஞ்சிச்சா? அவன் சொல்கிறான், கம்முன்னு நிற்கிறான். என்ன அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இது என்னையா கொத்தவஞ்சாவடி காய்கறி வியாபாரமா, நீமான்னு கூப்பிடுற, நீமான்னு கூப்பிட்டு ஒரு டேபிள் போட சொல்கிற, ஒரு சேர் போட சொல்கிற, ஒரு ஃபைல் எடுத்துன்னு வையின்ற, ஒரு ஆர்டர் வேணாமா, ஒரு ஜியோ வேணாமா, அதெல்லாம் எனக்கு தெரியுன்றாரு. மனசில் நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிய. ஒரு வேளை இதெல்லாம் உன்னால பண்ண முடியலன்னா நீ போடு, எவன் செய்யறானோ அவனை வச்சுக்கிறேன். பிரபஞ்சன் அடுத்த நாள் அங்கே டேபிள் வந்தது, அடுத்த நாள் அங்கே சேர் வந்தது. சோமு அந்த டேபிளில் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான். இந்த குபேருக்கு அந்த சோமுவை ரொம்ப பிடிச்சிது. இந்த அதிகாரத்தில் இருக்கிற, அதுவும் குறிப்பாக முதலமைச்சர்களுக்கு, அமைச்சர்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிச்சுன்னா ரொம்ப ஆபத்து தான். அது அவங்க நினைச்சுக்கிறாங்க ரொம்ப நல்லது. இப்போ இந்த குபேருக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிச்சா, அவர் சொல்றாரு, ஆபீஸ் நேரம் போக மீதி நேரம் நீ ஏன் கூட இருன்ற. இவன் ரொம்ப பிளானா அவர் கூடயே போயிருக்கிறான், குபேர் கூடயே இருக்கிறான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, குபேர் சோமுவை சுற்றி தான் இருக்கிறாரு அப்படின்னு பாண்டிச்சேரி முழுக்க தெரிஞ்சிச்சு. இப்பொழுது வரப்போகிற மாதிரி ஒரு எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற மிக முக்கியமான பொறுப்பில் அந்த கமிட்டி மெம்பர்களில் ஒருவராக இவ்வளவு சீக்கிரத்தில் சோமு உயர்கிறார்.
சோமு மிக மிக ஜாக்கிரதையாக அந்த 4 பேரில் ஒருவனை தேர்ந்தெடுக்கிற அந்த பொறுப்புக்கு இல்ல, அந்த 4 பேரில் ஒருவன் இவனுடைய விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். ஆனா அவன் சொல்றான், இவன் தான் ஐயா உங்களுடைய விசுவாசி, சொன்னீங்கன்னா அப்படியே செத்துருவான் என்று குபேர்கிட்ட சொல்றான். குபேர் அவனை நம்புகிறார். கிட்டத்தட்ட அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே சோமுடைய விசுவாசியாகிறார்கள். கட்சி வெற்றி அடைகிறது, ஒரே ஒரு ஆளை தவிர. கண்ணபிரான் என்று ஒருத்தர் கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவரை எந்த சோமும் அசைக்கவே முடியல. அவன் கொள்கையால், காங்கிரஸ் கொள்கையால் குபேருக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கிறான். இவன் யாரையோ வச்சு அவர்கிட்ட பேசி பார்க்குறான், ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை. நண்பர்களே, அரசியல் சூழ்ச்சி எவ்வளவு முக்கியம், எப்படியெல்லாம் சூழ்ச்சி வலையில் இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சிகள் இருக்கிறது என்று பிரபஞ்சன் எழுதுகிறார். இவன் ட்ரை பண்ணி பார்க்குறான். அவர் இவனுடைய வலையில விழல. இவன் உடனே குபேர்கிட்ட சொல்லி, ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம கவர்மெண்ட்ல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடந்து, ஒரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போடுங்கன்றார். அதுதான் போடு. கிட்டத்தட்ட 4000 ஆசிரியர்களை புதுசாக எடுக்கிற ஒரு பொறுப்பு வருகிறது. 4000 பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்பொழுது பத்திரிகைகளில் ஒரு செய்தியை இவனே கசிய விடுகிறான். இந்த 4000 வாத்தியாரன்கிட்டையும் இந்த கண்ணபிரான் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கி விட்டார் அப்படின்னு ஒரு புகைச்சலான ஒரு செய்தி வெளியாகிறது. அந்த செய்தி எங்க போய் முடியுதுன்னா, எதிர்கட்சிகள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, 2000 ரூபாய் வாங்கினா கூட பரவாயில்ல, 5000 ரூபாய் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாவம், இவன் 1 ரூபா கூட வாங்காத. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். அவன் ரொம்ப மானஸ்தன். வேறு வழி இல்லாமல் அவன் தன் பதவியை ராஜினாமா செய்கிறான். வேறு வழி இல்லாமல் 10 நாட்களில் அந்த பதவிக்கு சோமு நியமிக்கப்படுகிறார். முடிஞ்சா ஒரு பிரமாதமான வார்த்தையை பிரபஞ்சன் எழுதுகிறார். அடுத்து சோமுவின் பார்வை குபேரின் பக்கம் திரும்பியது என்று எழுதுகிறார். இப்போ ஒழிச்சிட்டானா, இப்போ போன உடனே அவனுக்கு தோணல நம்ம இன்னும் மேலே போனோம் அப்படின்னு. அப்புறம் இப்போ குபேர் பக்கம் போறான். குபேருக்கு இப்போதான் இந்த கதையினுடைய மையம் தெரியும். இப்போ பாலு சொன்னாலும் அவர் எப்பயுமே காசு எடுத்து போடுவார்னு. அப்புறம் எவனா பிடபிள்யூடி அப்பாயின்மெண்ட் கிளப்ல உட்காந்துன்னு போய் சேர் டேபிள் போட்டு இவனை உட்கார வச்சுன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் அதிகார அத்துமீறல் தானே. இது எல்லாமே ஒரு வகையில் செக்ரட்டேரியட்ல நோட்ஸா இருக்குது. இந்த ஆள் நினச்சா அப்பாயின்மெண்ட் போடுவான், நினச்சா எடுப்பான். கவர்மெண்ட்டா, காரணமா, ரூல்ஸா, ரெகுலேஷனா எதுவுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் வெவ்வேறு ரெக்கார்டா பதிவாயினே இருக்குல்ல. அந்த எல்லா ரெக்கார்டையும் ஒவ்வொரு நாள் மாலையும் கர்மசரத்தையாக சோமு போட்டோஸ்டேட் காப்பி எடுத்து வைத்துக் கொண்டான். யாருக்கு? போய் என் சிநேகிதியின் புள்ள அப்படின்னு சொன்ன உடனே போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுனார்ல, அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கினானா ஒவ்வொன்றாக ஆங்கில பத்திரிகைகளுக்கு அவன் அனுப்பிச்சுனேக்கிறான். ஒரு நாள் ஒரு மொடமொடா கதச்சட்டை போட்டுக்கொண்டு மத்தியிலிருந்து ஒருவர் இதெல்லாம் விசாரணை பண்ணாரு. நோ குபேர், ரொம்ப தப்பு பண்ணிடுறீங்க, நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதையுமே நீங்க கடைபிடிக்கல, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு. ஒரு மக்கள் தலைவனாக இருந்த பிரபஞ்சன் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கதையில் கையாளுகிறார். குபேரை அவர் எந்த இடத்துலையும் மக்கள் தலைவன் சொல்லல, சுப்பையாவை தான் சொல்றாரு. சுப்பையாவை தான் மக்கள் தலைவர். ஆனா குபேர் என்ன சொல்றாருன்னா, பாண்டிச்சேரி மக்கள் 2 வகையாக அவளை பார்த்தாரு. ஒன்று அவருக்கு இருக்கிற இப்படி ஒரு இன்னசென்ஸ் கேரக்டர், போட்டு கொடு, இந்த காசு வாங்கிக்க அப்படிலாம் இருந்தாரு. அப்புறம் யாருன்னா அவரை பார்க்க வந்தா விஸ்கி குடிக்கிறியா, பிராந்தி குடிக்கிறியா மேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா அவருக்கு 2 கேரக்டர் இருக்குது. அதை வச்சுதான் ஒரு பப்பா அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதையில இந்த கேரக்டர் வருது, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்ட கேரக்டர். இன்னொரு கேரக்டர் வருது, ஒரு இன்ஸ்பெக்டரை ஒரு காங்கிரஸ்காரன் அடிச்சிடுவான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு கிளப்புக்கு வருவான். பப்பா அவன் ரவுடியா இருக்க வேண்டியவன் பப்பா, அவனை போய் நீ இன்ஸ்பெக்டரா போட்டு வச்சுக்கிற, வேற வழி இல்லை, 4 சாத்திட்டான்டுவான். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி போய் எப்படா நீ அடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்டுவார். கொஞ்ச நேரம் பொறுத்து இன்ஸ்பெக்டர் வருவான். இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பப்பா அவனை பார்த்து சொல்லாரு, நீ ரவுடியா இன்ஸ்பெக்டரா, நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் வேலை போட்டு விட்ட, என்ன நடந்துக்கிற நீ? அவன் சொல்ல வந்ததே விட்டுருவான். நம்ம போல்ச்சா போகண்டா சாமி. இவர் கடைசியா சொல்லுவாரு, இந்த பார் ஒழுங்கா ஸ்டேஷன்ல வேலை செஞ்சா செய், இல்லைன்னா நானே 4 ஆளுங்களை அனுப்பிச்சு உன்னை சாப்பிட்டுருவேன். ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாது. இப்போ இந்த காசு போடுறது இருக்குதுல்ல, இதை பிரபஞ்சன் ஒரு இடத்துல எழுதுறாரு. இந்த காசு போடுற விஷயத்த ஒருத்தர் என் பின்னாடி இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பாண்டிச்சேரியை
இந்த பப்பா சுத்த பிச்சைக்கார நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்புறம் நான் அவரை திரும்பி பார்த்தேன். அவர் தோழர் என்று எழுதுகிறார். அவர் சொல்றாரு, தோழர்கள் எப்பயும் இப்படிதான் சொல்லுவீங்க, பசிக்கு முன்னால் தத்துவம்லாம் பின்னாடிதான். ஒரு நாடை எப்படி மாத்தணுன்றதெல்லாம் அப்புறம், பசிக்கிற குழந்தைக்கு முதல்ல பால் தான் வேண்டும் என்று சொல்வார். அவருக்கு எல்லா வகையிலும் தோழர்களுக்கு வெவ்வேறு பார்வை இருக்கும். நாம பார்க்குற பொது புத்தியிலிருந்து அவர்கள் விலகி பார்ப்பார்கள். அவர் அந்த அந்த இன்ஸ்பெக்டரை அடிச்சிட்டான்ல, அவர் சொல்லுவாரு, இன்ஸ்பெக்டரை அடிச்சவனை ஏன் பப்பா மன்னிச்சு அனுப்பிச்சிட்டாரு, அவளை ஊக்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாருன்னா, ஏனென்றால் அவன் காங்கிரஸ்காரன். இது தெரியாதவன் ஒருவேளை அவன் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருந்தால் ஒருபோதும் அவர் மன்னித்திருக்க மாட்டார். பிரபஞ்சன் அந்த கதையை முடிக்கிறார். பப்பாவின் மீது இருந்த என்னுடைய மொத்த பார்வையும் மாறியது என்று எழுதுகிறார். இதுவரையிலும் நமக்கு நேரடியாக காட்டப்பட்ட பார்வைகள் வேறு. ஒவ்வொரு பார்வையும் டூப்ளெக்ஸா அவரு ஒரு சிலை இருக்க டூப்ளே. நம்ம அந்த டூப்ளே சிலைக்கு பின்னாடி நின்று ஒரு நாள் விஸ்வநாதன் அவனை முறைத்து பார்க்கிறார். நண்பர்களே, நாம் என்றைக்காவது பாண்டிச்சேரிக்கு போனாலும் டூப்ளே சிலைக்கு முன்னால் நின்று நம் வாழ்க்கையை ஒரு நிமிடம் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா பிரபஞ்சன் அதில் எழுதுகிறார், இந்த டூப்ளே பிரெஞ்சு அதிகாரத்தின் உச்சம். இவன்தான் பாண்டிச்சேரியை கட்டி ஆள வேண்டும் என்று வந்தவன். தன் வாழ்நாளில் தன் சிலையை தனக்கு முன்னாலேயே நிர்மாணித்தவன். அதில் பெருமிதப்பட்டு கொண்டவன். அகம்பாவத்தின் உச்சத்தில் இருந்தான். ஆனால் நண்பர்களே, டூப்ளேவின் இறுதி காலம் எப்படி இருந்தது என்று ஒரு பேராகிராஃபில் அவர் எழுதுகிறார். பிரெஞ்சு அரசாங்கத்தால் திரும்ப அழைக்கப்பட்டு தான் பாண்டிச்சேரிக்காக செய்யவிருந்த எல்லா விதங்களிலும் செய்ய இருந்த நற்பண்புகள் ஒவ்வொன்றிலும் அவன் எப்படி குற்றம் இழைத்திருக்கிறான் என்று பிரெஞ்சு அரசாங்கம் கண்டுபிடித்து அவனுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுத்து பாரிஸ் சிறையில் செத்து சுடுகாடாகி மனநோயாளியாகி பிச்சைக்காரனாகி அவனுடைய உறவுகள் யாரும் அவனை கைவிட்ட நிலையில் அனாதையாக தெருவில் டூப்ளே செத்து போனான் என்று எழுதுகிறார். இதற்கு நிகராக ராபர்ட் கிளைவ் அப்பொழுது சென்னை மாகாணத்தை ஆண்ட கவர்னர் ஜெனரலாக இருக்கிறான். ராபர்ட் கிளைவும் கிட்டத்தட்ட டூப்ளேவும் ஒரு ஏரில் பூட்டின 2 மாடுகள் மாதிரி இருந்திருக்கிறார்கள். அதிகாரத்தின் உச்சத்தில் ராபர்ட் கிளைவும் ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறான். கடைசி காலத்தில் தன்னுடைய 49வது வயதில் இங்கிலாந்துக்கு திரும்பி அழைக்கப்பட்ட ராபர்ட் கிளைவ் கதறுகிறான், என்னுடைய நேர்மையை விட்டுவிடுங்கள், என்னுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்துங்க, ஆனா என்னுடைய ஹானர், என்னுடைய நேர்மை இருக்குல்ல, அதை மட்டும் எனக்கு மிச்சம் வையுங்கள் என்று கதறுகிறான். அப்படி மிச்சம் வைப்பதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. இங்கிலாந்து மக்கள் அவனை நேசிக்கவில்லை. நண்பர்களே, ஒரு நாள் விஸ்கி பாட்டிலை நிரப்பி வைத்துவிட்டு ஒரு சின்ன கத்தியால் தன் கழுத்தை தானே அறுத்து செத்து போகிறான் ராபர்ட் கிளைவ். மிகப்பெரிய கவர்னர் ஜெனரலாக, மிகப்பெரிய நாடுகளை பிடித்தவர்களாக, மிகப்பெரிய போர் வீரர்களாக இருந்த 2 பேரினுடைய வாழ்க்கையை இந்த இடத்தில் போகிற போக்கில் சுட்டி காட்டுகிறார் பிரபஞ்சன். அந்த சிலைகளுக்கு முன்னால் நின்று, அவர்கள் வாழ்க்கைக்கு முன்னால் நின்று நாம் நம்முடைய முகங்களை கண்ணாடிகளில் பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அரசியல் இப்படி போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது வாழ்க்கை வேறு ஒரு விதமாக போகிறது. நண்பர்களே, உத்ரா என்று நான் ஒரு பையனை உங்களுக்கு சொன்னேன். அந்த உத்ரா இந்த நாவலில் ராமையா என்ற ஒரு தியாகியை பற்றி பிரபஞ்சன் எழுதுகிறார். இந்த ராமையாவின் சொந்த ஊர் திருவாரூர். அவன் சின்ன வயதில் படிப்பதற்காக பாண்டிச்சேரிக்கு வருகிறான். அவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை. அவன்தான் இந்த வேதாவினுடைய உற்ற நண்பன். அவன் கடைசியில் ஆங்கிலோ பிரெஞ்சு மில்லில் ஒரு மில் தொழிலாளியாக வேலை பார்க்கிறான். ஒரு தொழிற்சங்க தலைவனாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் வடிவமைத்துக் கொள்கிறான். நண்பர்களே, அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவன் ஒவ்வொரு மாதமும் அந்த காலத்தில் தன்னுடைய நண்பனுக்காக, யாரென்று தெரியாத, தன் சாதியில் இல்லாத ஒரு நண்பனுக்காக மாதம் 100 ரூபாயை இந்த வேதாவுக்காக அவன் மணியாடல் அனுப்புகிறான். நேரடியாக கொடுத்தால் மாமா வாங்கி கொள்ள மாட்டார் என்பதற்காக மளிகை பொருள்களாக வாங்கி யாருக்கும் தெரியாமல் கோகிலா மூலமாக மாமா வீட்டுக்கு 100 ரூபாய்க்கு மளிகை வாங்கி அனுப்புகிறான்.
ஒரு மிக உயர்ந்த இடத்தில் உத்தராவை வைக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து இந்த ராமையாவை அவர் நினைவு கூறுகிறார். ஒரு நாள் தன்னுடைய மனதில் உள்ளுக்குள்ளாக புழுங்கி புழுங்கி மாமா கதறுகிறார் ராமையாவை நினைத்து. கொஞ்சமும் அவன் பகத்சிங்குக்கும் சுகதேவுக்கும் நிகரில் ஒரு துளியும் குறையாத மாமனிதன் என்று ராமையாவை பற்றி எழுதுகிறார். ஏனென்றால் ராமையாவால் 14 தொழிலாளர்களை பிரெஞ்சு தொழிலாளி போலீஸ்காரர்கள் அப்படியே தொழிற்சாலைக்குள்ளாக பூந்து சுட்டு சாகடிக்கிறார். அவன் கொதித்து போகிறான். 2 லட்சம் பேர் வாழ்கிற இந்த பாண்டிச்சேரியில் வெறும் 1000 பேர் கூட இல்லாத இந்த வெள்ளைக்காரர்கள் இவ்வளவு அக்கிரமம் பண்ணுகிறார்களே, இது எப்படி தாங்கிக் கொண்டு இருக்க முடியும் என்று அவன் காண்கிறான். பல பேர் கருங்காலிகளாக இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ஆட்களை காட்டிக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக பெருமாள் செட்டியார் என்று ஒரு செட்டியார் இருக்கிறார். இப்பொழுது அம்பை விட்டு விட்டு எய்தவனை பழிவாங்க வேண்டும் என்று ஒரு நாள் அவர் கவர்னரை சந்தித்து விட்டு வருகிற போது மிக அருகாமையில் நின்று அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் சுட்டு கொண்டு சாகிறான். அது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறில் இடம்பெறவே இல்லை. ஏனென்றால் அது செட்டியாரை ஏதோ தனி மனித விரோதத்திற்காக ராமையா கொன்றான் என்கிற மாதிரியான ஒரு வரலாறு திரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கோவிந்த மாமாவுக்கு தெரியும், பகத்சிங்குக்கும் சுகதேவுக்கும் கொஞ்சமும் குறைவில்லாத மனிதன் எங்கள் ராமையா என்று எழுதுகிறார். நண்பர்களே, ஒரு தனி மனித கதையில் இவ்வளவு ஹிஸ்டரி, அரசியல் ரீதியான இவ்வளவு மாறுதல்கள், ஒரு நகரம் மாறிக்கொண்டே வருகிறது, இப்படி இந்த கதை போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஒரு நாள் மாமா தளர்ந்து போய் உத்தராவிடம் பேச ஆரம்பிக்கிறார். உத்தராவிடம் பேசுகிற போது அவர் சொல்றார், தம்பி, நீ எத்தனை நாளைக்கு இப்படி தெரிஞ்சுன்னு தெரியாமலே எங்க வீட்டுக்கு மளிகை வாங்கி கொடுப்பாரு, அவமானமா இருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தையல் நாயகியும் அவர் இழந்திருந்தார். அந்த அம்மாவும் ஒரு நோயினால் செத்துப்போய் மகளும் அப்பாவும் மட்டுமே இருக்கிற ஒரு தனிமையான வாழ்க்கை. எங்க 2 பேரும் வாழறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுப்பா என்று உத்தராவை கேட்கிறார். அவன் சொல்றான், இதெல்லாம் நான் முதல்ல செஞ்சிட்டேன் ஐயா என்று சொல்கிறான். என்ன பண்ண என்று கேட்கிற போது, லட்சுமி தேட்டருக்கு பக்கத்துல ஒரு சின்ன 10க்கு 10 கடை எடுத்துக்கிறேன். கடை எடுத்து அவர் சொல்றாரு, கோகிலா ஒரு சின்ன இட்லி போட்டு கொடுக்கட்டும், இட்லி வாத்து கொடுக்கட்டும், உங்களுக்கு ஒரு சேர் டேபிள் போடுறேன், நீங்கள் கல்லாப்பெட்டியில் உட்காருங்கள் என்று விஸ்வநாதன் மாமாவிடம் சொல்லுகிறான். அப்படியே பேக் டிராப்ல இந்த வள்ளலார் படம், அந்த கல்லுக்கடை, 40-50 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தது, 500 பவுன் நகை இருந்தது. வீட்டுக்கு வந்த அந்த அந்த பிளாஷ்பேக்ல நிறைய விஷயங்கள். ஒரு கல்யாணம் நின்று போகுது. இந்த அம்மா தன்னுடைய ரட்டப்பட்ட செயினை அப்படியே கழட்டி அந்த மணப்பெண்கிட்ட போட்டு கல்யாணத்தை நடத்து என்று சர்வ சாதாரணமாக சொல்லுகிற பல நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்தில் நடக்கிறது. ஆனால் மகளுக்கு இட்லி கடை, அப்பா இவ்வளவு பெரிய ஒரு கிராமணியார், இவ்வளவு பெரிய ஒரு தியாகி, இவ்வளவு பெரிய ஒரு மனிதனை வாழ்க்கை, சமூகம், நாகரிகம் உள்ள சமூகம் என்று நாம் சொல்லுகிற இந்த சமூகம் ஒரு இட்லி கடையில் சேர் போட்டு உட்காரு என்று சொல்ல வைக்கிறது. காலம் சுற்றுகிறது, அவர் போய் உட்காருகிறார். ஒரு பிரமாதமான இடம் இருக்கு. நான் இதை நிறைய வாஸ்து காமிக்கிறேன், நான் வாஸ்து காமிக்கல. ஆனால் இந்த இடத்தை என்னால் வாசிக்காமல் இருக்க முடியாது. இப்போ அந்த கடையை செட் பண்ணி கொடுக்குறான் உத்ரா. இப்படி கொடுக்கும்போது கோகிலாவுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன உரையாடல் இருக்கிறது. இந்த மாதிரி உலகத்தில் ஒருவனால் காதலை எழுத முடியுமா என்று சத்தியமா நான் படிச்ச டெக்ஸ்ட் இதுவரையிலும் இல்லை. நீங்க யாராவது படிச்சிருந்தா சொல்லலாம். அவன் ஒரு ஸ்கிரீன் அடிக்கிறான். அந்த 10க்கு 10 கடையில ஒரு ஸ்கிரீன் அடிக்கிறான். ஏன் அந்த ஏன் ஓப்பனா இருந்தான்னா அப்படின்னு அந்த கோகிலா கேட்குறான். அவன் சொல்றான், 4 காளி பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க, நீ வேற இருக்கிறியே என்று சொல்கிறான். ஏன் நான் இருந்தா என்ன அப்படின்னு அவன் கேட்குறா. திரைக்கு ஆணி அடித்து முடித்திருந்தான் அவன். அது முன்னாடி இந்த டைலாக் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, பக்கத்தில் சாராய கடை வேலை இருக்கு என்று சமையல் கட்டை திரை அமைத்து தடுத்து கொண்டிருந்தான் உத்ரா. இருந்தா என்ன, என்னவா 4 காளி பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க, நீ வேற இருக்கிறியே என்று சொல்கிறான். நான் இருந்தா என்ன என்று கேட்கிறார். திரைக்கு ஆணி அடித்து முடித்திருந்தான் அவன். உங்ககிட்ட யாராலும் கலாட்டா பண்ணிட்டா அப்படின்றான். கலாட்டா பண்ணா என்ன என்று கேட்கிறாள்.
அது எனக்கு கௌரவமா என்று கேட்கிறான். அதுல உனக்கு என்ன அகௌரவம்? ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமான டைலாக். அது உனக்கு என்னடா ஆகுமாண்ணா, நீ வந்து எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அப்படி ஒன்னா வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை, திரையின் மறுபுறத்துக்கு ஆணி அடிக்க தொடங்கி இருந்தவன் திரும்பி சொன்னான், ஏனென்றால் நீ என்னுடைய சிநேகிதி. பிரபஞ்சம் தன்னுடைய எல்லா கதைகளிலும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார், நீ என் சிநேகிதி, உண்மையில எனக்கு மரியாதை. உங்ககிட்ட ஒருத்தன் வந்து கலாட்டா பண்றதாவது அதை பார்த்து என்னால் எப்படி சகிக்க முடியும் அப்படிங்கிறார். இப்பதான் இலக்கணங்களை எல்லாம் மீறுது பாருங்க. மரியாதை மட்டும்தானா அப்படின்னு அவர் கேட்கிறார். நீ என் சிநேகிதி, உனக்கு மரியாதை வேணாமா? அதனால்தான் இந்த ஸ்கிரீன். மரியாதை மட்டும்தானா? அவன் அவளை திரும்பி பார்த்து சிரித்தான். அதுக்கும் மேலன்னா கோகிலா மாவரைத்து கொண்டிருந்தால் அரைத்த மாவை வழித்து குண்டானுக்குள் போடத் தொடங்கினான். சொல்லித்தான் தெரியணுமா? அவன் திரையை அடித்து முடித்திருந்தான், முடிஞ்சிச்சு. ஒரு லவ்வை இதுக்கு மேல ஒரு ரைட்டர் எழுத முடியுமான்னு தோணுச்சு. ஸ்கிரீன் அடிக்க ஆரம்பிக்கிறது ஸ்கிரீன் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. மரியாதை மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேலன்னா அதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? இவ்வளவுதான் டைலாக் மொத்தம். ஆனால் இதற்கு பிறகு கோவிலாவை உத்தரா தனியாக இட்லி கடைக்கு பின்னால் சந்தித்தான் அப்படின்னு நம்மால் எழுதியிருப்பான். இந்த நாவல் அப்படிலாம் ஒரு ஒரு இடத்தில் கூட ஒரு வரியில் கூட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நண்பர்களே. பல இடங்களில் பிரபஞ்சன் வந்து அப்படியே வேற லெவல்ல விளையாடு இருக்கிறார். நான் கிட்டத்தட்ட கதையை முடிக்க போறேன். அதற்கு முன்னால் நான் தவற விட்ட, இது கொஞ்சம் போர் அடிச்சாலும் நீங்க சில தருணங்களை, இந்த தருணங்கள் தான் இந்த நாவல். இந்த தமிழ் பிரபாவம் நானும் ஒரு டிஸ்கஷன்ல பேசும்போது சொன்னாரு, கதைகள் சினிமாவில இருந்து காலாவதி ஆயிடுச்சு, மிகச்சிறந்த தருணங்கள் தான் இப்ப சினிமாவாகுதுன்றார். அது மாதிரி இந்த நாவல்ல சில தருணங்கள் தான் மிக அற்புதமான இடங்கள். அதை சில இடங்களில் நான் வாசித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மகள்கிட்ட அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, கோவிந்த மாமா சொல்றாரு தன்னுடைய கோகிலா கிட்ட, அவ வந்து நான் நல்லா சமைப்பேன் பான்றேன். அப்போ ஒரு அப்பா எப்படி சொல்றா பாருங்க, தலைக்கறி ஆக்க கத்துக்கிறது தப்பு இல்லம்மா, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது உபயோகம் தானே. எனக்கும் சமையல் தெரியும், நானும் நல்லா சமைப்பேன். ஆனா பொண்ணுங்க படிக்கணும்னு ஆசை எனக்கு. ஆண்களுக்கு நிகரா படிக்கணும், அவங்களுக்கு நிகரா சிந்திக்கணும். எஸ்எல்சிக்கு மேலையும் படிப்புன்னு ஒன்று இருக்கணும்னு நினைக்கணும். நீ படிக்காததும் அவரோட சொந்த விஷயம். யாரும் எதையும் யார் மேலேயும் திணிக்க கூடாது இல்லையா? அதோட இதான் முக்கியம். படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளேயா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்பா. மகள்கிட்ட கேட்குறாரு, படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளேயா இருக்கு? உண்மையில அது வெளியேதாமா இருக்குது. படிக்கிறதுனா எங்கேயும் போய் வாழ்க்கையை படிக்கலாம் தானே என்று ஒரு அப்பா சொல்லுகிற இடம். 2-3 இடங்களையாவது நான் உங்களுக்கு ஒரு இடத்துல சொல்றாரு, படிக்கணும், சும்மா பாட புஸ்தகத்தையே கட்டிக்கிட்டு அழக்கூடாது, அழுதா வெம்பிதான் போகணும், வெளி உலகத்தெல்லாம் பார்க்கணும், அரசியல் நிலவரங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளேயே வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இருக்கவே முடியாது. போராடணும், இல்லை போராடுறவங்களுக்கு மனப்பூர்வமா ஆதரவு கொடுக்கணும் என்று தீவிரமாக யோசித்தவாறு ஒரு மகள்கிட்ட அப்பா. நம்ம என்னைக்கா ஒன்றும் இல்லை சார், இது ஏன் சிறந்த நாவல்னா, நம்ம பொண்ணுகிட்ட நம்ம என்னைக்காவது இப்படி பேசிக்கிறோமா? பாப்பா போராடணும் பாப்பா அப்படின்னு எந்த அப்பனா பேசிக்கிறோமா? போராடினா நீட் எழுத முடியாது பாப்பா, எம்பிபிஎஸ் படிக்க முடியாது பாப்பா, மருந்து சீட் எழுத முடியாது பாப்பான்றதான் மனசுக்குள்ள இருக்கும். புக் ஃபேர் நடக்குதுல்ல, புக் ஃபேருக்கு மனப்பூர்வமா வா, நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் புக் வாங்கி கொடுக்குறது நம்ம கூட்டு போறோமா? அப்போ ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை போதிப்பது, நண்பர்களே, அப்பாவின் வாழ்வு வெற்றிகரமான வாழ்வுதானா என்று கோவிந்தனுக்கு தோன்றியது. நம்ம எல்லாரும் இதை யோசித்து போறோம், நம்ம அப்பா வாழ்ந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை தானா என்று கோவிந்தனுக்கு தோன்றியதுண்டு. பறந்து பறந்து கல்வித்து சேர்ந்த பணத்தை நிலங்களாக வயல்களாக மாற்றிக்கொண்டிருந்த அப்பா ஏன் அப்படி செய்தார் என்று அப்பா யோசித்து பார்த்திருப்பாரா? யாரேனும் அவரை கேட்டிருப்பார்களா? கேட்டிருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பார்? பிள்ளைகளுக்காக என்று சொல்லியிருப்பார். எவ்வளவு பெரிய அபத்தமான பதிலாய் அது இருந்திருக்கும். தனக்காக அன்றி தன் பிள்ளைகளுக்காகவா ஒருவன் அத்தனை அரும்பாடுபடுவான்?
தனக்காக அன்று தன் பிள்ளைகளுக்காக மட்டும்தானா ஒருவன் அரும்பாடுபடுவான்? அப்பாவை பற்றி பிற்காலத்தில் அவர் வந்த முடிவு இதுதான். பொருள் சேர்ப்பது புருஷ லட்சணம் என்கிற பொதுவான சமூக அங்கீகாரத்தை பெறவே அப்பா அப்படி மாய்ந்து மாய்ந்து உழைத்திருக்கிறார். மாறாக அவர் வாழ்வை அவருக்காக ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை. அந்த காலை நேர உலாவலில் அப்பாவை பற்றி அந்த முடிவுக்கே அவன் வர நேர்ந்தது. அப்புறம் அரசியலை பற்றி பிரபஞ்சன் ஒரு இடத்தில் அவருடைய தீர்க்கமான முடிவாக சொல்கிறார். சித்தப்பா தன் வாழ்ந்த காந்தியத்தில் தன்னை அடையாளம் கண்டு கொண்டார் என்று சொல்லலாம். காந்தியை தன் தலைவராக வரித்தும் காங்கிரஸை தன் வாழ்வை நடத்தும் மார்க்கமாகவும் அவர் கண்டார். அவர் வாழ்வின் அர்த்தம் ஒரு தொண்டராய் வாழ்வது. தொண்டராய் வாழ்தல், அதாவது ஒரு தலைவரின் கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அப்படியே செயல்படுத்துதல், காதுகளை தீட்டி தலைவன் வசம் ஒப்படைத்து விடுதல், அவன் இட்ட காரியங்களுக்கு என தன் சொந்த உடம்பை ஒப்படைத்தல், தனக்கென தனி மூளையும் தனி மனசும் தனி விருப்பு வெறுப்பும் வேண்டாதிருத்தல், கடலில் தன்னை கரைத்து கொள்ளுதல், துளியை கடலுக்கு இரையாய் கொடுத்தல், எவ்விதத்திலும் இன்னொன்றுக்காய் வாழ்தல், தனக்கென அளிக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான வாழ்க்கையை வீணே விரயம் செய்துவிடல். ஆனால் இது அப்படித்தான் என 100% சித்தப்பாவின் வாழ்க்கையை சொல்லிவிட முடியும் எனவும் கோவிந்தனுக்கு தோன்றவில்லை. நண்பர்களே, அரசியலுக்காக தன்னை உடல் பொருள் ஆவியை அர்ப்பணிக்கிற ஒரு தொண்டனை பற்றிய மிகச்சிறந்த மதிப்பீடு என்று நான் கருதுகிறேன். அப்படியே தன்னை ஒப்படைத்தல், அப்படியே தலைவா எல்லாம் உனக்கு தான் தலைவா, 2 புள்ள செத்துச்சுன்னா நான் 3வது புள்ளையும் அனுப்புற தலைவா என்று சொல்லுகிற அந்த கும்பல் மனோபாவத்தை ஒரு எழுத்தாளன் 40 வருடங்களுக்கு முன்னால் எழுதின ஒரு நாவலில் வேறு விதமாக சுட்டி காட்டுகிறார். ஒரு நாவல் காலத்தால் எப்படி நிற்கும் என்றால் அது எல்லா காலத்திற்கும் நான் இப்போ ஒருத்தன் அந்த சோமுவை பற்றி சொன்னல, குபேர வீழ்த்தினான், நான் அதை பாதிலே விட்டேன். அடுத்து காங்கிரஸ் தலைவர் வந்தாரு, வந்தோடனே கட்சி கூட்டம் நடந்துச்சு, எல்லாரும் ஏகோபித்த குரலில் சோமுதான் குபேரை விட மிகச்சிறந்த தலைவனாங்க, சேர் மாறிச்சு, குபேர் கீழே வந்துட்டாரு, சோமு முதலமைச்சர் ஆனான். பிரபஞ்சன் தன்னுடைய கிண்டலுக்குரிய ஒரு வார்த்தை தான், இதெல்லாம் நிகழ்ந்து முடிக்க வெறும் 7 ஆண்டுகளே ஆனது என்று எழுதுகிறார். 7 இயர்ஸ்க்குள்ள அவன் ஒரு எம்ப்ளாயா சேர்ற ஒரு பையன் ஒரு கவர்மெண்ட்டை மாத்துறான், ஒரு முதலமைச்சரா போய் நிற்கிறான், முதலமைச்சரா இருந்த நிப்பா அங்கே உட்கார்ற தாயொலி அப்படின்னு அனுப்புறான். என்னடா வாழ்க்கை இது? அப்போ நீ ஒரு தொண்டனா மட்டும் இருக்காத, நீ சிந்தி, நீ பேசு, நீ அறத்தின் பக்கம் நில்லு என்று இந்த நாவலில் பல இடங்களில் அவர் சொல்கிறார். பணத்தை பற்றிய ஒரு மதிப்பீடை சொல்கிறார். பணங்கிறதே பூட்டி வைக்கிறதுக்காக இல்லை, சந்தோஷத்தை வாங்கிறதுக்கு தான். எதையாவது ஒன்றை பெறணும்னா எதையாவது ஒன்று கொடுத்துதானே ஆகணும். ஏதோ எங்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறேன். ஏன் இதுன்னா, ஒரு காங்கிரஸ் தியாகி விஸ்வநாதன்கிட்ட ஒரு டொனேஷன் கேட்க வர்றார். நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறோம். எதுக்கு பொதுக்கூட்டம்? இல்லை, எங்கள் தொழிலாளிங்க 4னா பதவி உயர்வு வந்துச்சுன்னு உடனே, காசு சம்பள உயர்வு வந்துச்சோடனே எல்லாமே ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் வேணாம்னு நினைக்கிறான். அது இல்லைடா, நம்ம போக வேண்டியது இன்னும் தூரங்குதுன்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நிரூபிக்க போகிறோம். ஓகே, முதலியார் நான் இன்னாங்கன்னு பணம் கொடுக்குறாரு, அவர் எண்ணி பார்க்குறாரு, இல்லைங்களா நான் இம்மா கேட்கலைங்களேன்றார், 100 ரூபா கொடுக்குறாரு. 100 ரூபாயில் அப்போ 8 பொதுக்கூட்டம் நடத்தலாம். அவன் வாங்கிட்டு சொல்லணும், இம்மா கேட்கலைங்களா, இல்லை செலவு இருக்கும் வச்சுங்க, முடியாது, 50 ரூபா போதும். 50 ரூபாயை திருப்பி தருகிறார். இவர் வாங்க மாட்டாரு. அந்த இடத்தில் பிரபஞ்சன் எழுதுகிறார், அந்த கேட்ட முதலியா இருக்கிறார்ல, 4 கல்யாணம் ஆகாத பொண்ணுக்குது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் வீட்டில் சாப்பாடு, இவ்வளவு வறுமை. அந்த வறுமையில ஒருத்தன் கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறான். இப்போ நான் இதை மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கு பேரெல்லாம் இன்னொரு விஷயத்துல நீங்க தான் யோசிக்கணும். அதுதான் வாசகனுக்காக ஒரு எழுத்தாளன் விட்டு விட்டு போகிற இடம். ஒருத்தன் 100 ரூபா கொடுக்குறான், எனக்கு 50 ரூபா போதும், இந்த நீங்க வச்சுங்க. ஜீவா கிட்ட ஏன் பட்டினி கெடுக்கிற, இங்கதான் அம்மா பணம் வச்சுக்கிறிய, அது கட்சி பணம், கட்சி பணத்தை எடுத்து நான் ஒரு வேளை கூட சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான்ல, அவன் கால் தூசுக்கு ஆவீங்களாடா நீங்க? ஒரு எழுத்தாளன் தன்னுடைய படைப்புகளில் இந்த அறத்தை, இந்த நேர்மையை, இந்த மனித வாழ்க்கையை மறுபடி திரும்பி பார்க்கிற போது இவ்வளவு விஷயங்கள் சொல்லுகிறார்கள். கடைசியாக கவர்மெண்ட்டை பற்றி பிரபஞ்சன் தன்னுடைய பிரகடனமாக ஒன்று சொல்கிறார். அரசாங்கங்கள் பொதுவாகவே மூடர்களாலும் அதிமூட சட்டங்களாலும் நடத்தப்படுபவை. இப்ப யாருன்னா அரசியல்வாதி படிச்சுனா இப்ப கூட அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பான்.
இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவருக்கு அரசு மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அரசாங்கங்கள் பொதுவாகவே மூடர்களாலும் அதிமூடக சட்டங்களாலும் நடத்தப்படுபவை. அவை முயலை பிடிக்க தூண்டில் போடும் அறிவிலிகள். எங்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரெஞ்சியர் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள். எங்களை சிறையில் அடைத்திருப்பதன் மூலம்தான் எங்களை மக்களுக்கு மேலும் அருகில் கொண்டு செல்கிறீர்கள் என்ற உண்மையை எந்த எதேச்சிகார அரசும் இதுவரை உணர்ந்ததில்லை என்று எழுதுகிறார். நண்பர்களே, மகாநதியை ஒரு பைபிள் மாதிரி, ஒரு திருக்குறள் மாதிரி, ஒரு குரான் மாதிரி நம் கூடையே வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் சரிகிற நேரங்களில், வாழ்க்கையில் விழுகிற நேரங்களில் மிக நிச்சயமாக நம்மளுக்கு தையல் நாயகியில் கூட வரப்பாவதில்லை. இருந்த ஒரு தையல் நாயகியும் இந்த நாவலில் இறந்து போகிறால் நாமை தங்கி பிடிக்கிற டெக்ஸ்டுக்காக இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மீனாட்சி சுந்தரன் ஒரு மைத்துனர் இருந்தார்ல, தையல் நாயகனுடைய தம்பி, அவன் எங்கே சார் விட்டீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இந்த 2 பசங்களும் கொஞ்சம் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஒரு பங்கரில் போய் சிகரெட் போகலாம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு மார்க்குன்னு அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு அவன் ஒரு கடை வச்சுருப்பான். அவன் கடை வச்சிருந்தோடனே இவன் கண்டுபிடிச்சிருவான், மீனாட்சி அப்படின்னாங்க. டேய் அப்படிலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி இவங்களை பார்ப்பான். அவன் மனிதர்கள் எப்படியெல்லாம் மாறுகிறான். அவன் தான் கோவிந்தனுடைய சொந்த மைத்துனன், தையல் நாயகனுடைய தம்பி. அவன் என்ன எப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்பான். நல்லா இருந்தே அந்த புழைக்க தெரியாத ஆள் எப்படிங்கிறான் அப்படின்னு கேட்பான். யார? கோவிந்தன். ஆமாம். உடனே இவரு கோவம் தாங்காது. இவன் சொல்லுவான், ஆமாண்டா உனக்கும் எனக்கும் உத்தராவுக்கும் சேர்த்து சோறு போட்டான்ல, அவன் புழைக்க தெரியாதவன் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன்னா பிரபஞ்சன் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி நானும் சைனிஜாலாம் அவரை பார்க்க போனோம். ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தார். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், பாபா நம்மளெல்லாம் புழைக்க தெரியாதவன்றான், 4 புழைக்க தெரியாதவன் இருக்கிறதுனால தான் இவெல்லாம் புழைச்சிக்கிறான்னாரு. அதாவது அவர் வந்து அந்த புழைக்க தெரியாத எப்படிங்கிறான் என்னன்னு அவன் சொல்கிறான். என்னைக்கா இருந்தாலும் அவனும் அவன் பொண்ணும், அத்தை செத்துட்டா, அக்கா செத்துட்டா, என்னைக்கா இருந்தாலும் அவனும் அவன் பொண்ணு என் கடைக்கு முன்னாடி வந்து என்கிட்ட நிற்பாங்க இறந்து தின்றதுக்குன்றான். இவன் சொல்கிறான், பாவி, ஒரு பைசா இல்லாமல் உன்னை வளர்த்தானடா சோறு போட்டு, அந்த மனுஷனே அப்படி பேசுகிறேன். அவன் சொல்கிறான், அவனுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, சோறு தான் போட்டான், எனக்கு ஒரு நாளும் கூலி கொடுக்கலன்னு சொல்கிறான். கூலி கொடுக்கல, சோறு போட்டான். உடனே அந்த உத்தரா கேட்குறான், சரி சோறு தான் போட்டான்றல்ல, எவன்டா சோறு போட்டான் வந்து உனக்கு வீடு கட்டி கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், உலகத்தில் ஒரு முதலாளியை காட்டுறான்னு கேட்குறாங்க. இப்படி அந்த டிஸ்கஷன் போகுது. மனிதர்கள் இவர்கள் எங்கோ இருந்து வந்த 2 பிள்ளைகள் கடைசி வரையில் இந்த மாமாவுக்கு ஆதரவாளராகவும், தன்னுடைய சொந்த மைத்துனன் சரிகிற போது அவனை தூற்றுபவனாகவும் இருக்கிற இந்த உலகத்தை பல இடங்களில் பிரபஞ்சன் இந்த நாவலில் கத்துகிறார். நம்மளே என்னால் இன்னும் அதிகமாக இந்த நாவலில் பேச முடியும். இன்னொரு இடம், உத்ரா, நீ பீடி பிடிக்கிற, சாராயம் குடிக்கிற, இது தப்பு இல்லை, உனக்கு அது தேவை, உனக்கு அது சந்தோஷம் தருதுன்னு நீ நினைக்கிற, செய். ஆனால் இதை நீ மறைவா செய்யறதில்லை, அதனால உன்னை நான் மதிக்கிறேன். மறைவா செஞ்சாதான் அது தப்புன்னு ஆயிடுது. கோயிலுக்கு போறவன் கோயிலுக்கு போ, கல்லுக்கடைக்கு போறவன் கல்லுக்கடைக்கு போ. கோயிலுக்கு போறவன் மனசுல தெய்வம் தான் இருக்கணும், கல்லுக்கடைக்கு போறவன் மனசுல கல்லு மட்டும்தான் இருக்கணும். எதை செய்யறியோ அதுவா நீ ஆயிடணும் என்று சொல்கிறேன். எவ்வளவு ஒரு பியூரிட்டியை ஒரு எழுத்தாளன் தன்னுடைய வாசகனுக்கு போதிக்கிறார். அப்புறம் யோசித்து பார்க்கிற போது ஒவ்வொரு சமயத்திலும் நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த சமயத்து உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்கிறது. பழசை நினைச்சு எனக்கு எந்த பச்சாபாதமும் இல்லை. உத்ரா, நான் செஞ்ச தப்பு ஒன்னே ஒண்ணுதான், மற்றவங்க அனுபவத்தை என் அனுபவமா நான் மாற்ற முயற்சி பண்ணினது தான். செய்யும் தொழிலுக்கும் வாழற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கிறதா நான் நினைச்சிட்டேன். ஜீவனோபயம் என்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் மனுஷனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிறது இல்லை. எது நம்ம மேல திணிக்கப்படுறதோ அதை ஏத்துக்கிட்டு அந்த அமைப்புக்குள்ளார கலகம் பண்றது தான் இப்போதைக்கு சரியா வரும்னு தோணுது. கடைசியாக நண்பர்களே, ஒரு தடவை இந்த பையன் வேதம் சொல்றான், நீங்க வேலைக்கு சேர்த்து விட்ட பையன் தான் இப்ப பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர், அவங்ககிட்ட போய் ஏதாவது கேட்கலாம்ல.
அப்புறம் வரவு செலவு கணக்கு வேற, இந்த இட்லி கடையினுடைய வரவு செலவு கணக்கு பிரபஞ்சன் கொடுத்துறாரு. எல்லா செலவும் போக ஒரு நாளைக்கு 20 ரூபாய் மீறுகிறது, இதுவே எதேஷ்டம் என்று எழுதுகிறார். ஏன்னா ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு வேஷ்டி, இப்போ மகளுக்கு ஒரு புடவை, அவன் அந்த புருஷன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு விட்டான்ல, அவன் வேற ஊர்லாம் புலம்புறான். பாண்டிச்சேரி முழுக்க தெரியுற மாதிரி எனக்கு அவமானமாகுது, என் பொண்டாட்டி வந்து இட்லி சுத்தி விற்கிறா, அடாடா இவளை அழிச்சதே அவன் தான், அவன் எவ்வளவு சொத்துக்களை வாங்கினான்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. ஒவ்வொரு தடவையும் இந்த மாமா கிட்ட இருந்து அவன் எவ்வளவு மொத்தம், அவன் சொல்றாரு, இதை வாங்குறதெல்லாம் ஒருத்தனுக்கு அவமானமா இல்லை, பொண்டாட்டிய இட்லி சுட்டு விற்கிறதாடா உனக்கு அவமானம் ஆயிடுச்சு. கடைசியாக இதோடு முடிக்கிறேன் நண்பர்களே. என்ன கேட்ட, சந்தோஷமா இருக்கிறதுனா என்னன்னா, அப்படிதான் தோணுது. சந்தோஷம்ன்றது என்ன? நிம்மதி, யாராலும் குலைக்க முடியாத நிம்மதி, அலை ததும்பாத கடல், மனசு சட்டப்பையில் இருக்கிற கைக்குட்டை மாதிரி பாதுகாப்பா இருந்துடுச்சுன்னா அது பேர் தான் சந்தோஷம். மற்றபடிக்கு பணம், சோறு, வீடு, சௌகரியத்தால் வர்றது நிம்மதியா இல்லை, அது தற்காலிகமான சந்தோஷம். மனைவி, மக்கள், சிநேகிதம் எல்லாம் கூட ஒரு எல்லை வரைக்கும் தான், எல்லோருக்கும் ஒரு இடம் வரைக்கும் தான் அனுமதி. அதுக்கு மேல நாம தான், நமக்கு மட்டும்தான். கண்ணாடி பாத்திரத்தை கையாளுகிற மாதிரி அதை வச்சுக்கிடணும், அவ்வளவுதான் என்று வாழ்க்கையினுடைய புரிதல்களை சொல்லுகிறார். கடைசியாக அவன் கேட்குறான், ஏன் அவரை போய் பார்க்கல முதலமைச்சரை? எதுக்கு பார்க்கணும்? அவங்களுக்குலாம் தலைக்கு மேலே வேலை இருக்கும். அப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறது நமக்கு நாமே செய்து கொடுக்குற சிறுமை. அங்கீகாரம் தேடுறவன் தான் பண்ணின காரியத்தில் நம்பிக்கை இல்லாதவன். எனக்கு திருப்தி இருக்கு, என்னால் முடிஞ்சதை தேசத்துக்கு பண்ணி இருக்கிறோன்ற நிம்மதி, அது போதும். நான் உருவாக்கின பையன் தான் சொன்னேன், அது தப்பு. பிரமாதம், நான் உருவாக்கின பையன் தான் சொன்னேன், அது தப்பு. யாரும் யாரையும் உருவாக்கிட முடியாது. அந்த பையன் என்னோடு இருக்கணும்ன்றது நேர்ந்திருக்கு, அவ்வளோதான். அந்த படிக்கு ஒரு பாத்திரம் வைக்க வேண்டியிருந்தது, அவ்வளவுதான். அரவிந்தர் ஆசிரமத்தை கடந்து, கோயிலை கடந்து அவர்கள் நடந்தார்கள். தெருவுக்குள் இருள் வந்து கவிந்திருந்தது. எனினும் மின்சார விளக்குகள் இருட்டை விலக்கிவிட்டிருந்தன. மாமாவுடன் நடப்பது வேதத்திற்கு சந்தோஷமாக இருந்தது.